அழாதீர்கள் என்ற ஒரு தலைப்பில் நம்ம தியானிச்சோம். அஹ் சில இடத்துல நம்ம அழ வேண்டியது இருக்குது, நம்ம அறியாம அழுறோம். ஜீசஸ் கடவுள் வந்து அழவே கூடாதுன்னு சொல்லலை. இயேசு கிறிஸ்து ஒரு சில இடத்துல அழுதிருக்கிறார். ஆனா எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஜீசஸ் அழுதார், எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம அழும்போது கடவுள் அதை பொறுமையோடு நம்மளுக்கு ஆறுதல் அளிக்கிறார், எந்த இடத்துல நம்ம அழுதா கடவுளுக்கு கோபம் வருதுன்றது பார்ப்போம். எப்படி அழுகிறோம் இல்லையா? அப்ப ரெண்டு ரெண்டு விஷயத்தை குறித்து நம்ம பார்த்தோம். ஒன்று, கடவுளுடைய சன்னிதானத்தில் அவருடைய பிரசனத்தில் நாம் மூழ்கடிக்கும் பொழுது அவருடைய அன்பை நினைத்து அவருக்கு நமக்கு செய்த நன்றிகளை நினைத்து, இன்னொன்று நம்முடைய தகுதி இல்லாமல் நினைத்து நம்ம அழுகிறோம். இது நல்ல விஷயம். நம்முடைய ஆத்மா பரிசுத்தப்படுத்தப்படுகிறது. நம்முடைய நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கடவுளுக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம். இன்னொன்று, நாம் ஒரு பாவ சூழ்நிலையிலே இருக்கும் விழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நாம் போராடுவது, பாவத்தில் விழுந்து விடக்கூடாது என்று நாம் விசுவாசத்தினால் போராடுவது. இதை தான் ஜீசஸ் கெத்சமனியில செய்கிறார். அந்த கெத்சமனி போராட்டம் எவ்வளவு பயங்கரமானதுன்றதை நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்க எத்தனை பேர் தியானித்து பார்த்தீங்கன்னு தெரியல. அது நீங்க ஜஸ்ட் கேட்கும்போது உங்களுக்கு அதனுடைய உண்மையான ஆழம் புரியாது. நீங்கள் தனியாக இருந்து மெடிடேட் பண்ணும்போது தெரியும். அது நம்ம நினைச்சு நம்ம நம்ம ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் கிடையாது. எந்த ஒரு மனிதனும் உலகத்தில் கண்டிராத ஒரு சோதனை, துன்பம், அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கடிக்குள்ளாக இயேசு கிறிஸ்து நொறுக்கப்படுகிறார். அதுதான் சென்ட் பால் சொல்றாரு, நீங்கள் ரத்தம் சிந்தும் அளவுக்கு இன்னும் பாவத்தை எதிர்த்து போராடவில்லை இல்லையா? நம்ம யாராவது பாவத்தில் விழுந்துடக்கூடாதுன்னு போராடி உடம்புல இருந்து ரத்த வேர்வை எடுத்துருக்கோமா? யாராவது அப்படி புனிதர்கள் இருக்கீங்களா? இருந்தா வாங்க, மைக்க உங்க கையில் கொடுத்துட்டு நீங்க ப்ரீச் பண்ணலாம். பாவத்தில் விழுந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்த்து போராடி உடம்புல இருந்து ரத்த வேர்வை ஏற்பவங்க யாரா இருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்ச உலகத்துல யாரும் கிடையாது. புனிதர்கள் கூட கிடையாது. எந்த ஒரு புனிதரும் நான் பாவத்தை எதிர்த்து போராடினதுனால எனக்கு ரத்த வேர்வை வந்ததுன்னு சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து போராடின போராட்டம் மிக வித்தியாசமான ஒரு போராட்டம். அப்போ ஓகே, நம்ம அவரை போல போராடலனாலும் நம்முடைய பாவ சூழ்நிலை நாம் விழாமல் அதை எதிர்த்து போராடும் போது ஒரு சில நேரத்தில் சோர்ந்து போவது இயற்கை. நம்முடைய பலவீனத்தினால், நம்முடைய உள்மன காயத்தினால், பல காரியத்தினால் சில நேரத்தில் ஒரு பயம் வரலாம். அந்த நேரத்தில் நம்ம கடவுளை நோக்கி கூப்பிடுவது, கடவுளை நோக்கி கூப்பிடுவது நல்லது. புனிதர்கள்லாம் அப்படி பண்ணி ஜெபிச்சிருக்காங்க. நீங்கள் டெசர்ட் ஃபாதர்ஸுடைய லைஃப் படிச்சீங்கன்னா, அதாவது பாலைவனத்து புனிதர்களுடைய வாழ்க்கையை படிக்கும்போது புனித அந்தோனியார் அவர் தான் முதல்ல இந்த டெசர்ட் ஃபாதர்ஸ் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் போய் அந்த பாலைவனத்திலிருந்து ஜெபம் பண்ணவர். கிட்டத்தட்ட ஒரு 90 வயதுக்கு மேல் வரை அங்கே இருந்தார். கிட்டத்தட்ட 60-70 வருடமாக பாலை நிலத்தில் வாழ்ந்தவர். அவர் ஒரு பாவ சூழ்நிலை வரும்போது என்னென்னமோ போராடி பார்க்குறாரு, முடியல. அப்போ ஜீசஸ் நோக்கி கடைசியில் கூப்பிடுறார். அப்போ ஜீசஸ் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறார். ஒரு செகண்ட் அந்த தீய சக்திகள்லாம் அவரை விட்டு மறைஞ்சு போயிடுறாங்க. இப்போ ரொம்ப கஷ்டத்தோட ஆண்டவர் கேட்குறாரு, ஆண்டவரே நான் இவ்வளோ நேரம் சண்டை போட்டுட்டு இருந்தேன் சாத்தானோட, இவ்வளோ நேரம் ஏன் வரல நீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஜீசஸ் நான் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்கிறேன் அப்படின்றாரு. இப்போ நம்ம அந்த துன்ப சோதனை நேரங்களில், குறிப்பாக பாவத்துக்குரிய சோதனையில் நாம் போராடும் பொழுது ஜீசஸ் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு. என் பையன் எப்படி சண்டை போறான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. கரெக்டா? உண்மையிலே நம்ம சண்டை போடுறோமா? பாவத்தை எதிர்த்து சண்டை போடுறோமா? அந்த இடத்துல சண்டை போடணும், அங்கே அழக்கூடாது. நாம் சண்டை போட்டு 10 பேர் 100 பேர் சாத்தா வந்தாலும் நம்ம சண்டை போட்டு ஜெயிக்கணும். முடியாத சுச்சுவேஷன்ல கடவுளை கூப்பிட்டா கடவுள் வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஆண்டவர் நம்ம பக்கத்துல இருக்கிறார், நம்ம எப்படி போராடுறோம்னு பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். அது ஒரு பயங்கரமான ஒரு அனுபவம். அது நீங்க எத்தனை பேர் அது உண்மையிலே போராடி சோர்ந்து போய் ஆண்டோடைய உதவி கேட்டவங்க எத்தனை பேர் அப்படி உண்மையிலே நான் மணிக்கணக்காக போராடணும் ஆண்டவர் பிரதர், ஆனால் ஒரு 2 hours 3 hours கடைசியில கடவுளுடைய உதவி கிடைச்சது, இல்லை கடைசியில நான் கூக்குல இட்டு கடவுள் நோக்கி அழுது ஜெபம் பண்ணேன், அப்படி யாராவது இருக்கீங்களாங்க? பிரைஸ் தி லார்ட். ஓகே, ஒரு சகோதரி இருக்கிறாங்க. ஸோ அப்போ அப்படி ஜெபிக்கணும், சண்டை போடணும். யாரு கூட சண்டை போடுறோம்? நம்ம சிந்தனையில் சாத்தான் போடுகிற தீய எண்ணத்தோடு நம்ம சண்டை போட்டு அதில் வெற்றி கொள்ள வேண்டும். இதுதான் உண்மையான போராட்டம், விசுவாச போராட்டம். 2 போராட்டம் இருக்குது. விசுவாச போராட்டத்தில் 2 வகையான போராட்டங்கள் உண்டு. நீங்க விதைப்போர் உவமையில பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து 4 வகையான நிலங்களை குறித்து கூறுகிறார். அதில் 3வது வகையான நிலத்தை குறித்து கூறும் பொழுது இந்த அந்த நிலத்தில் உள்ள மக்களை எதுக்கு ஒப்புமைப்படுத்துறாருன்னா, இறை வார்த்தையை கேட்டும் பலன் கொடுக்காத மக்களுக்கு ஒப்புமைப்படுத்துறார்.
இறை வார்த்தையை கேட்கிறாங்க, கோயிலுக்கு போறாங்க, ஜெபம் பண்றாங்க, ஜெபமால சொல்றாங்க, பைபிள் படிக்கிறாங்க. இது எல்லாம் பண்ணி இருந்தும் அவர்களால் கனி கொடுக்க முடியாத, விளைச்சல் கொடுக்க முடியாத ஒரு மக்களை தான் அந்த மூன்றாவது வகையான நிலத்திற்கு ஆண்டு ஒப்புமைப்படுத்துகிறார். ஏன்னா அங்க முட்செடிகள் அந்த மற்ற செடிகளை கனி விளைச்சல் கொடுக்கக்கூடிய அந்த செடிகளை நெருக்கி போடுகிறது என்று சொல்கிறார். அந்த நெருக்கி போடுற முட்செடி ரெண்டு விஷயம் தான் என்று சொல்றார். ஒன்று, இந்த உலக மாயை, செல்வ மாயை, உலக சிற்றின்பம், உலக ஆசை, இது அந்த செடியை நசுக்கி போடுது. இன்னொன்று உலக கவலை. அப்போ ஒரு மனிதன் இந்த ரெண்டு காரியத்தினால கனி கொடுக்க முடியாம போகுது. ஒன்று உலகத்தின் மேல் உள்ள ஆசை, பொன்னின் மேல் உள்ள ஆசை, பொருளின் மேல் உள்ள ஆசை, மனிதர்கள் மேல் உள்ள ஆசை, வீடு கட்டணும்னு ஆசை. வீடு கட்டுறது தப்பு கிடையாது. பிரதர் எப்படி சொல்லிட்டான், நம்ம தகுதிக்கு மீறி வீடு கட்டணும் ஆசைப்படக்கூடாது. வேற ஒன்று, தகுதி கையில் இருக்கிற பைசாவுக்கு ஏற்ற மாதிரி வீடு கட்டினீங்கன்னா சந்தோஷம். கையில் 10 லட்சம் வச்சுட்டு நம்ம 40 லட்சத்துக்கு வீடு கட்டணும்னா ப்ராப்ளம். அதுக்கப்புறம் பின்னால் வேற ஒரு பிரச்சனையில் மாட்டோம். பிரைஸ் லார்ட். ஓகே, ஒன்று அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் தி earthly things, உலக ஆசைகள். உலக ஆசை நான் சொல்லணும் அவசியம், நிறைய வகையான ஆசைகள் இருக்குது. பாவ பழக்கத்தில் விழக்கூடிய ஆசைகள் இல்லையா? இதுல மனிதர்கள் விழுந்து போகிறார்கள். இதுதான் சாத்தா கொடுக்குற டெம்டேஷனும் கூட இல்லையா? இந்த டெம்டேஷனை எதிர்த்து நம்ம தான் போராடணும். இதுக்கு உண்மையிலேயே நம்ம விசுவாச போராட்டத்தை பயன்படுத்த வேண்டும். விசுவாச போராட்டம் ஆரம்பிக்கும் பொழுது மெயினாக ஹீலிங்காக நம்ம அதை செஞ்சு காமிச்சோம். நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது கடவுள் ஆன் த ஸ்பாட்ல ஹீலிங் கொடுக்குறார். இது எதுக்காக நம்ம முதல்ல ஹீலிங் வச்சு ஆரம்பிச்சோன்னா, நம்ம கண்ணால் ஒன்று பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அதில் கான்ஃபிடென்ஸ் வரும். ஓகே, ஆமாம், என் உடம்புல ஒரு வலி இருந்தது, நான் அதை பயன் பண்ணி ப்ரேயர் ஒன்றும் போயிடுச்சேன். அப்போ இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகுது, நமக்கு ஒரு நம்பிக்கை வர்றதுக்காக தான் நம்ம முதல்ல ஹீலிங்லேருந்து ஆரம்பித்தோம். கடைசி வரைக்கும் ஹீலிங்லேயே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம அந்த அந்த டெக்னிக்கை எங்கே யூஸ் பண்ணணும்? நாம் பாவத்தை எதிர்த்து போராடுவதற்கு நம்ம பயன்படுத்தணும். நிறைய பேர் 1ஆம் கிளாஸ்ல இருந்து நம்ம சொல்லிக் கொடுத்தது கடைசி வரைக்கும் அதிலேயே ஃபாலோ பண்ணிட்டு, பிரதர் எனக்கு உடம்பு சரியில்லை, ஹீலிங் பண்ணுங்க. ஹீலிங் தேவையில்லைன்னு நான் சொல்லலை. நம்முடைய மிக முக்கியமான நோக்கம் என்னது? பரலோகத்துக்கு போய் சேர்றது, மக்களை பரலோகத்துக்கு கொண்டு சேர்ப்பது. அப்போ நம்ம இந்த ஹீலிங்கில் நம்ம நம்பிக்கையை கற்றுக்கொண்ட அந்த நம்பிக்கையை ஆத்ம ரட்சிப்புக்காக, நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கைக்காக பயன்படுத்த வேண்டும். கரெக்டா? அப்போ மிக முக்கியமான ஒரு விஷயம், பாவத்தை எதிர்த்து போராட வேண்டும். அந்த நம்ம நம்பிக்கையை கற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் பாவத்துக்கு எதிரான போராட்டத்தை நாம் பயன்படுத்தி, பாவ சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்களில் நாம் போராடுவது அவசியம். அப்படி போராடி முடியல, நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆண்டரே முடியலன்னு போது ஆண்டர்கிட்ட நம்ம சரண்டர் ஆகுறது தப்பு கிடையாது. அந்த நேரத்தில் நம்ம கடவுள் நிச்சயமாக உதவி செய்வார். 2 காரியங்கள், ஒரே ஒரு விஷயத்துல இருந்தால் நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டான்னு நான் சொன்னேன். நம்மகிட்ட ப்ரைட் இருந்ததுன்னா உதவி செய்ய மாட்டார். கர்வம், இது நான் சொல்லல, புனித பியோ அவர்கள் சொல்ற ஒரு வார்த்தை. ஒரு மனிதன் பாவத்தில் விழுந்துடக்கூடாதுன்னு ஆண்டவர்கிட்ட கதறி அழும் பொழுது அவன் மறுபடியும் பாவத்தில் விழுந்தானா அவனுடைய உள்ளத்தில் ஆணவம் இருக்குதுன்னு அர்த்தம்ன்றார். என்னுடைய வார்த்தையில் ஒரு புனிதருடைய வார்த்தை. அப்போ நீங்க பாவ சந்தர்ப்பனையில ஃபர்ஸ்ட் சண்டை போடணும், விசுவாச போராட்டம் செய்ய வேண்டும் இல்லையா? எப்படி விசுவாசம் போராட்டம் செய்யறது? முதல்ல இறை வார்த்தையை அறிவிக்க வேண்டும். கடவுள் பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி, நான் பாவத்திலிருந்து விடுதலை கடவுளுக்கு அடிமையாகிவிட்டேன், இதன் பயனோ தூய வாழ்வு, இதன் விளைவோ நிலை வாழ்வு இல்லையா? அந்த வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். கடவுளுக்குள் பிறந்தவர்கள் பாவம் செய்ய, நிறைய வசனங்கள் இருக்குது. இந்த வசனத்தை நம்ம அறிக்கை பண்ணி சண்டை போடலாம். அதுவும் மீறி அந்த தாட் வந்ததுன்னா பயன் பண்ணி ப்ரேயர் பண்ணி, மறுபடியும் வந்ததுன்னா மறுபடியும் வார்த்தை அறிவிக்கணும். எவ்வளோ நேரம் சண்டை போடலாம்? மேக்சிமம் எவ்வளோ நேரம் சண்டை போட்டிருக்கீங்க? இதில் நான் இந்த மாதிரி போராடி இருக்கிறேன், மனதில் காரியத்தை குறித்து போராடி இருக்கிறேன், 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் போராடி இருக்கிறேன், இல்லை நான் 10 மணி நேரம் போராடணும். எவ்வளோ நேரம் போராடி இருக்கீங்க சிஸ்டர்? ஒரு ஆர்வத்துக்காக கேட்குறேன், வேற ஒன்றும் தப்பா நினச்சிக்காதீங்க. 2 hours போராடி இருக்கோம் பிரதர். வெரி குட். 3 hours போராடி இருக்கேன். பிரைஸ் முடியல, கடைசியில முடியல. 3 hours போராடுறது ஓகே, இட்ஸ் குட் ஃபைட், இட்ஸ் நாட் ஈஸி. 3 மணி நேரம் ஒரு சிந்தனையிலிருந்து நாம் விழுந்து விடக்கூடாதுன்றதாக போராடுறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க போராடி 3 மணி நேரம் போராடி பார்த்தீங்கன்னா யூ வில் எக்ஸாஸ்ட். உண்மையிலே அதாவது நம்முடைய ஃபுல் எனர்ஜி லூஸ் பண்ண ஒரு ஃபீலிங் வரும். இதுக்கு மேலே முடியாத ஆண்டவரேன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்.
அப்போ நீங்க ஆண்டவர்கிட்ட போய் காலில் விழுந்து, ஆண்டவரே என்னால முடியல, யூ ஹேவ் டு ஹெல்ப் மீன்னு கேட்கறதுல தப்பு கிடையாது. அப்போ அழுது கூப்பிடுறதுல தப்பு கிடையாது. ஆண்டவர் உண்மையிலே சந்தோஷத்தோடு வந்து உங்களுக்கு உங்களுக்கு உதவி செய்வார். அங்கேருந்து ஒரு பூனைக்குட்டி வந்து ஐயோ ஆண்டவரேன்னு கத்துனீங்கன்னா என்ன சொல்லுவாரு? டேய், போர் வீரனா இருக்கணும்னு உன்னை சொல்றேன்டா, நீ என்னடா சும்மா சிக்கனா இருக்கிறேன்னு கேட்பாரு. கேட்பாரா? கேட்க மாட்டாரா? நிறைய பேர் அப்படித்தான் சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆண்டு ஐயோ ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா. சரி, நம்ம இயேசுடைய குழந்தைகளா இருக்கிறோம். கடைசி வரைக்கும் குழந்தைன்னா பேபியா இருக்கக்கூடாது. நம்ம எழுந்து ஓடணும், சண்டை போடணும். இயேசுவின் படை வீரர்களாக இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். திமோத்தியை பார்த்து சென்ட் பால் சொல்ற வார்த்தை அதுதான். நீ கடவுளுடைய உண்மையான போர் வீரனாக இரு. கடவுளுக்காக துன்பப்படுவதை தாங்கிக் கொள்றார். நான் சொல்றது உண்மையான சிலுவையை சந்தோஷத்தோட தாங்கணும். அடுத்தது, டெம்டேஷன் வரும்போது ஃபைட் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு டெம்டேஷன் நேரத்தில் மக்கள் நிறைய பேர் ஒவ்வொன்றும் அழுறாங்க, இல்லைன்னா பாவத்தில் விழுந்தப்புறம் அழுறாங்க. பாவத்தில் விழுறதுக்கு முன்னால சண்டை போடுறது கிடையாது. எப்போ சண்டை போடணும்? பாவத்தில் விழுவதற்கு முன்பாக சண்டை போடணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் அப்படி செய்யலைன்னா, இதுவரைக்கும் நம்ம கற்றுக்கொண்ட விசுவாச போராட்டம், பாவ சூழ்நிலை வரும் பொழுது நாம் போராட வேண்டும். சரி, பாவ சூழ்நிலை வரும்போது போராடுறது ஒன்று, அதுக்கு முன்னாலே தயார்படுத்திக்கிறது இன்னொன்று. இப்போ அந்த நேரத்தில் நீங்க வார்த்தையை அறிவிச்சீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த வார்த்தை பவர்ஃபுல்லா போகாது. இப்போ அடிக்கடி நீங்க ஒரு பாவத்தில் விழுறீங்க, அப்ப என்ன பண்ணணும்? சாதாரணமா இருக்கும் பொழுதே இந்த வார்த்தைகளை, பரிசுத்தமாக வாழ்வதற்கு உரிய எல்லா வார்த்தைகளும் சாதாரணமா இருக்கும்போது நீங்க அறிக்கை பண்ணணும். அந்த அந்த ஒரு சுச்சுவேஷன் வரும்போது மட்டும் அறிக்கை பண்ணீங்கன்னா அந்த வார்த்தை எஃபெக்டிவா போகாது. ஏன்? இந்த வார்த்தை உங்களோட உதடுல இருந்து வருது இல்லையா? நீங்க இப்போ ஒரு பாவ சந்தர்ப்பத்துக்கு சூழ்நிலையில உங்களுக்கு தடுமாறுறீங்க. இப்போதான் நீங்க இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணீங்கன்னா இந்த வார்த்தை வல்லமையாக போகும். இது வந்து வெறும் உங்களுடைய வார்த்தையா போகும், பரிசுத்தாவி கொடுக்கிற போர்வாளாக மாறாது. நீங்க இந்த வார்த்தையை சாதாரண நேரத்தில் அறிக்கை பண்ணி இந்த வார்த்தையை தியானித்து உங்கள் இருதயத்தில் அது வேரூன்றி வளர்ந்து இருந்ததுன்னா, சாத்தம் வரும்போது நீங்க ஒரு வார்த்தை உள்ள இருந்து ஆவியானவர் எடுத்து கொடுப்பார். இந்த கத்தியை யூஸ் பண்ணு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா சாத்தான் அடிச்சு பிடிச்சிட்டு ஓடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கத்துக்கொண்ட விஷயம் தான். ஆனா பாவ சந்தர்ப்பத்தை எதிர்த்து நம்ம போராடுறோமான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நம்முடைய ப்ராப்ளம் என்னவோ அதற்குரிய இறை வார்த்தையை சாதாரண நேரத்தில் விதைக்கணும். அந்த சுச்சுவேஷன் பிரச்சனை வரும்போது விதைக்க ஆரம்பிச்சா ஓகே. உங்களுக்கு இன்னைக்கு பசி எடுக்குது, அரிசி வேணும், இன்னைக்கு போய் அரிசி விதைப்பீங்களா? இல்லை முதலே விதைச்சு அறுவடைக்கு ரெடியாக வச்சிருப்பீங்க இல்லையா? இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு வேணும்னா நீங்க இன்னைக்கு போய் விதைப்பீங்களா? முதல்ல விதைச்சா தானே இன்னைக்கு நம்மளுக்கு அறுவடை கிடைக்கும். அதே மாதிரிதான் இந்த வார்த்தையை நாம் முதலிலே நம்முடைய இருதயத்தில் விதைக்க வேண்டும். அப்போ ஒரு பிரச்சனை வரும்போது இந்த வார்த்தை ஆட்டோமேட்டிக்கா பரிசுத்தாவியானவர் எடுத்து கொடுப்பார். இந்த உள்ளத்திலிருந்து ஆவியானவர் எடுத்து கொடுக்கிற வார்த்தை வந்து சாதாரண வார்த்தை கிடையாது. இதான் நம்ம ரேமான்னு சொல்றோம். ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தையை போர்வாளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எபேசியர் 6வது அதிகாரம் 17வது வார்த்தையில பார்த்தீங்கன்னா, இது பரிசுத்தாவி கொடுக்கிற வார்த்தை. நீங்க சும்மா உங்க மைண்ட்ல இருந்து பேசுற வார்த்தை கிடையாது. அந்த வார்த்தைக்கு பவர் கிடையாது. அந்த பாவ சந்தர்ப்பன சூழ்நிலை சோதனை நேரத்துல உள்ள இருந்து வார்த்தை ஆட்டோமேட்டிக்கா வரணும். அப்படி வந்ததுன்னா எஸ், அந்த வார்த்தை சாத்தான ஊடுருவி குத்தம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சில நேரத்துல ஜீசஸ் என்ன பண்ணுவாரு? நீங்க சண்டை போடும்போது பேசாம விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பார். ஒரு நீங்க குத்துற குத்துல அவன் மேல ஒன்றும் படாத மாதிரி அவர் எப்படி பண்ணுவார்னு தெரியல. ஆனா சில நேரத்துல வேடிக்கை பார்ப்பார். இவன் உண்மையிலே நல்லா ஃபைட் பண்றானா? ஒரே நேரத்துல 10-15 சாத்தானுக்கு நடுவில் விட்டு நீங்க என்னதான் ப்ரேயர் பண்ணா உங்களுக்கு மனசு விட்டு போகாத மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை பேருக்கு இருக்கு? பிரைஸ் தி லார்ட். ஒரு சகோதரி சொல்றாங்க. வேற யாராவது? 2 பேர் சுத்தி நின்று ஒரு 10-15 சாத்தம் அவங்கள வந்து ஒரே திங்கிங் போட்டு பயமுறுத்துற மாதிரி கண்டினியூஸா வந்து நீங்க என்னதான் ப்ரேயர் பண்ணி ஃபைட் பண்ண. நான் சும்மா ப்ரேயர் இல்லை, ஸ்பிரிச்சுவல் ஃபைட், விசுவாச போராட்டம் போராடி உங்களை விட்டு போகாத அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குது? ஒரு சகோதரி சொன்னாங்க. 2 பேர். வெரி குட். பிரைஸ் தி லார்ட். நான் கேட்கறது, உண்மையிலே இறை வார்த்தை கொண்டு ஃபைட் பண்ணீங்களா? ஓகே, குட். இது என்னன்னா, இந்த சுச்சுவேஷன் வந்து கடவுள் உங்களை சண்டைக்கு பயிற்றுவிக்கிறார்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒரு கராத்தே மாஸ்டர் ஸ்டூடெண்ட் எப்படி ட்ரெயின் பண்ணுவாரு, அந்த மாதிரி ஜீசஸ் உங்களை யுத்தத்துக்கு பயிற்றுவிக்கிறார். தாவீது சொல்றார் இல்லையா, என்னுடைய கரங்களை யுத்தத்துக்கு ஆண்டவர் பயிற்றுவித்தார், என் விரல்களை சண்டைக்கு போருக்கு பயிற்றுவிக்கிறார். தாவீது சொன்னது பிசிக்கல் சண்டை, ஆனா ஜீசஸ் நம்மளை உண்மையிலே ஸ்பிரிச்சுவல் பேட்டிலுக்கு பயிற்றுவிக்கிறார்.
இப்போ நம்ம இப்போ யோசிக்கணும், ஓஹோ இவ்வளோ நேரம் சண்டை போட்டு ஏன் ஆண்டவர் வரல? ஆண்டவர் பக்கத்துல தான் இருக்கிறார். நம்ம எவ்வளோ நேரம் நம்ம கெப்பாசிட்டி இருக்குன்னு பார்க்குறாரு. எவ்வளோ நேரம் ஒரு 10-15 பேர் நடுவில் விட்டு உங்களை டார்ச்சர் பண்ணாலும் எவ்வளோ நேரம் உங்களால் போராட முடியுதுன்னு பார்க்குறாரு. பிரைஸ் தி லார்ட். இந்த மைண்ட் செட்டில் இருந்தால் தான் நீங்கள் சண்டை போட முடியும். இல்லைன்னா ஓன்னு அழுவீங்க. ஏசப்பா, நிறைய பேர் இந்த ஏசப்பா ஏசப்பான்னு கூச்சல் போட தான் செய்கிறாங்க, தவிர சண்டை போட மாட்டாங்க. ஜீசஸ்க்கு போர் வீரர்கள் வேணும். ஹி வாண்ட் சோல்ஜர்ஸ். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேருக்கு பிடிக்கல, இன்னும் அந்த பிரதர் சண்டை மூட்டதிலே இருக்கிறார். சண்டை போடலன்னா கிறிஸ்துவனா இருக்க முடியாது. சாத்தான் கூட சண்டை போடலன்னா நீங்கள் கிறிஸ்துவனா இருக்க முடியாது. மனுஷன் கூட சண்டை போட்டீங்கனாலும் கிறிஸ்துவனா இருக்க முடியாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், சாத்தாங்கிட்ட சண்டை போட தெரியலன்னா கிறிஸ்துவனா இருக்க முடியாது. மனிதர்களிடம் சண்டை போட்டீங்கனாலும் நல்ல ஒரு கிறிஸ்துவனா இருக்க முடியாது. கரெக்ட். மனிதர்களோடு சண்டை போடுறவங்க சாத்தான்கிட்ட சண்டை போட முடியாது, தோத்து போவான். சாத்தானோடு நல்லா சண்டை போடுறவங்க மனுஷங்கிட்ட சண்டை போட மாட்டான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் சண்டை போடுறதுக்கு உண்மையிலே ரெடி ஆயிட்டு இருக்கீங்க? உண்மையிலே சாத்தானோடு போராட வேண்டும் என்றால் மனிதர்கள் மேல் நமக்கு எந்த ஒரு மன வருத்தமும் கசப்புணர்வும் இருக்கக்கூடாது. எந்த ஒரு மனிதர் மேலும், அது கணவனோ மனைவியோ பிள்ளைங்களோ மாமனாரோ மாமியாரோ யார் மேலேயும் ஒரு கசப்பு இருந்ததுன்னா சண்டையில சாத்தன் கரெக்டா அந்த இடத்து வழியா குத்துவான். எது வழியா குத்துவான்? இந்த கசப்புணர்வு வழியா குத்துவான். அவங்களால ஒன்றும் டிஃபெண்ட் பண்ண முடியாது. கேப் அது அவனுக்கு கிளீனா தெரியும். ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல தெரியும், ஓகே இங்க ஒரு ஓட்டை இருக்குதுன்னு கரெக்டா குத்துவான். நீங்க பொத்துன்னு கீழே ஓடும். அப்போ கசப்புணர்வோடு நம்மால் சண்டை போட முடியாது. சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க கண்ணுக்கு தெரியாத ஒருத்தனோட சண்டை போடுறீங்க, ஆனா அவனுக்கு உங்களுடைய ஸ்பிரிட் தெரியும். ரொம்ப காலத்துக்கு முன்னால ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன். அதுல ஃபைனல் கிளைமேக்ஸ்ல ஹீரோ கண்ணை கட்டிட்டு சண்டை போடுவார். எப்படி சண்டை போடுவாரு? வெறும் அந்த ஆப்போசிட்ல இருக்கிற மூமெண்ட்ஸ், அந்த சவுண்ட் வச்சு சண்டை போடுவார். அவன் உஷார காலில் போட்டு ஷூவை கழட்டி போட்டு சண்டை போடும். நம்ம இப்படிதான் சண்டை போடுறோம். நமக்கு சாத்தனுடைய சத்தம் கேட்க போறது கிடையாது. எதை வச்சு கண்டுபிடிக்கணும்? இறை வார்த்தைக்கு எதிராக எங்கேயாவது அவன் பேசுறானான்னு வச்சு அதை வச்சு தான் கண்டுபிடிச்சு நம்ம சண்டை போடணும். உண்மையிலே இந்த இந்த மூவி வச்சு நீங்க அழகா அது நமக்கு ஒரு ஆன்மீக பயிற்சியா யூஸ் பண்ணலாம். சாத்தான் நம்ம கிட்ட வரானது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நம்ம மைண்ட்ல அவன் ஒரு தாட்டு தான் அவனுடைய ஒரே ஒரு ஆயுதம். அப்ப இறை வார்த்தைக்கு முரண்பாடான ஒரு ஒரு சின்ன தாட் வருதுன்னா, எஸ் டெவில் இஸ் அட்டாக்கிங், இமிடியட்லி யூ ஹேவ் டு பிளாக். எப்படி பிளாக் பண்றது? இறை வார்த்தை வாக்குத்தத்தத்தை அறிவிக்கிறதா பிளாக் பண்றது. எப்படி அட்டாக் பண்றது? அவனை கமாண்ட் பண்ணும்போது அட்டாக் பண்றேன். இயேசு கிறிஸ்து ரெண்டையும் பண்ணார், டிஃபெண்டும் பண்ணார், அட்டாக்கும் பண்ணார் இல்லையா? இந்த கல்லை அப்பமாக மாற்றுன்னு சொல்லும்போது ஜீசஸ் உடனே ஒரு வார்த்தையை சொல்றார், மனிதன் வாழ்வது அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, அவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் வாழும். இந்த வார்த்தை சொல்லும் போது அந்த வார்த்தை ஜீசஸுடைய மைண்டுக்குள்ள வராது, இங்கதான் நிக்குது. இஸ் பிளாக்கிங். அப்ப நீங்க வாயில இறை வார்த்தை அறிவிக்கும் போது யூ ஆர் பிளாக்கிங் த வேர்ட் டெவில்ஸ் லை நாட் கம்மிங் இன் டு யுவர் மைண்ட். ஏசு கிறிஸ்து பதில் சொன்னதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அதுதான். நிறைய பேர் நமக்கு டீச் பண்ணார். ஆனா ஜீசஸே பதில் சொல்லணும். ஜீசஸ் மைண்ட்ல அவன் கொஞ்ச நேரத்துல குஞ்சு முட்டை வச்சு குஞ்சு போட்டு அடகு வச்சு கோழியை விடையும் வந்துடும். டெவிலுடைய வேலை அதுதான். நமக்கு 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5வது வசனத்துல இருக்குது இல்லையா? இறை வார்த்தைக்கு, கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராக தலை தூக்குகிற எல்லா அரண்களையும் நாம் உடைக்கிறோம் இருக்கு. அப்போ சாத்தான் எங்க அரணை கட்டுறான்? நம்முடைய சிந்தனையில தான் அரணை கட்டுறான். எப்படி கட்டுறான்? பொய்யை விதைச்சு தான் நம்மளுக்கு கட்டுறான். அப்போ பொய் வரும்போதே நம்ம ஸ்டாப் பண்ணோம்னா சோதனையிலிருந்து ஈஸியா மேற்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். So you should be a fighter for Christ. You should be a warrior for Christ. அவங்க ஜெப வீராங்கனை வீரர்கள் நிறைய பேர் சொல்றாங்க, அழுது அழுது ஜெபிக்கிறாங்க. வீரருங்க எங்கேயாவது அழுது அழுது சண்டை போடுறதை பார்த்துருக்கீங்களா? ஆனா நம்ம என்ன பண்றோம்? அழுது அழுது ஜெபிக்கிறோம். சரி, you have to fight. முதல்ல ஸ்பிரிச்சுவல் பேட்டில் ஃபைட் பண்ணிட்டு முடியலன்னா, நீங்க முடியாத பட்சத்துல ஆண்டோட போய் அழும்போது ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு ஆத்மாக்காக நீங்க ஃபைட் பண்ணி ஜெபிக்கணும். முதல்ல எப்படி ஃபைட் பண்ணி ஜெபிக்கிறது நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா? நமக்கு தேவையான உறவினர்களுக்கு எப்படி ஜெபிக்கிறது? ஏசப்பா இவர் எப்படியாவது காப்பாத்துங்கப்பா, குடிப்பழக்கத்துக்கு இப்படியா ஜெபம் பண்ண சொல்லியிருக்கோம். யூ ஹாவ் அத்தாரிட்டி இல்லையா? ஒரு மனுஷன் பாவத்தில் இருக்கிறான்னா அந்த பாவத்தில் இருக்க முக்கியமான காரணம் என்னது? 2 கொரிந்தியர் 4:4 இந்த இறை வார்த்தையுடைய மகிமையை மாட்சியை புரிந்து கொள்ள முடியாதபடி
அவருடைய அகக்கண்களை இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் குருடாக்கி வைத்திருக்கிறான் பைபிள் சொல்லுது. அப்போ அவங்களுக்கு நற்செய்தி நீங்க என்னதான் இறை வார்த்தை சொன்னா அவனுக்கு உள்ள போக மாட்டேங்குது. ஏன்? அவனுடைய கண்களையும் காதுகளையும் சாத்தான் குருடாக்கி வச்சிருக்கிறான். ஸ்பிரிச்சுவல் இயர்ஸ் அண்ட் அந்த எப்படி குருடாக்கி இருக்கிறான்? நற்செய்தியை, கடவுளுடைய நற்செய்தியை கேட்க முடியாதபடி குருடாக்கி வச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க அவனை அடிச்சு துரத்தணும். அதுக்கப்புறம் இவருடைய சிந்தனையில போட்டு வச்சிருக்கிற எல்லா தேவையில்லாத பொய்யெல்லாம் உடைச்சி கிளியர் பண்ணணும் இல்லையா? அதுக்கப்புறம் இறை வார்த்தை அறிவிச்சா அவனுக்கு மண்டவுல ஏறும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டோம் பிரதர், அன்போடு அவர் மனம் மாற மாட்டேங்கிறார். எஸ், அப்போ சில நேரத்தில் நமக்கு நம்முடைய சொந்த ரொம்ப உறவினர்கள், வேண்டியவர்கள் அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது மனபாரம் வரலாம். அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல வரேன். ஆத்ம பாரத்தோடு நம்ம ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் போது ஸ்டார்டிங்லேயே அழாதீங்க. ஃபைட் தி பேட்டில். ஏன்னா ஒரு மனிதன் இருளில் இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? பல வருடமாக சாத்தான் ஒரு செயினை போட்டு கட்டி வச்சுட்டு இருக்கான். இப்போ நீங்க போய் முதல்ல அவனை விசுவாசத்தினால் அவனை பிரேக் பண்ணி அவனை விடுதலை பண்ணி விடணும் இல்லையா? லூக்கா 4:19 ஆண்டவர் அப்படிதான் சொல்றார். 18:19 ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும். அப்போ நீங்க ஒருத்தனை செயின்ல கட்டி போட்டிருக்கான் சாத்தான, முதல்ல நீ அவங்க செயினை பிரேக் பண்ணணும். நம்பிக்கையினால், கடவுள் நமக்கு கொடுத்த அதிகாரத்தினால் யூ ஹேவ் டு பிரேக் தி செயின். அதுக்கப்புறம் நற்செய்தி அறிவிச்சிங்கன்னா ஈஸியாக கேட்போம். இறை வார்த்தையை வல்லமையா அறிவிக்கும் பொழுது அந்த செயின் உடையும். ஓகேங்களா? சில நேரத்தில் நம்ம என்னதான் அறிவிச்சாலும் மண்டையில் அவன் கேட்குற மூடை இல்லாமல் உட்காந்துட்டு இருந்தானோ, டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறானோ, யூ ஹேவ் டு ஃபர்ஸ்ட் பிரேக் த செயின், தென் யூ ப்ரீச். நம்ம ப்ரீச் பண்ணி எங்கேயாவது உட்காந்து அந்த வார்த்தையை அவன் கேட்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஸோ வி ஹேவ் டு ஃபைட் த பேட்டில். ஓகேங்களா? சண்டை போடுற மனநிலை நமக்கு அவசியம். கிறிஸ்தவர்கள் என்றால் சண்டை போடணும், சாத்தானோட சண்டை போடணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஓகே, அடுத்த ஒரு மூன்றாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ போன இதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு நம்ம உள்ள ஆகிப்போச்சு. மூன்றாவது திருப்பாடல்கள் 51:17 எல்லாருக்கும் தெரிந்த ஒரு இறைவசனம். திருப்பாடல்கள் 51:17 பாவத்துக்காக மனம் வருந்தி அழுகிறது தவறல்ல, நல்லது. கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. எந்த உள்ளத்தை கடவுள் அவமதிக்கிறது கிடையாது. நிறைய பேர் நொறுங்கிய உள்ளத்தை அவமதிக்கிறது கிடையாது. நொறுங்கிய உள்ளத்தை அவமதிக்கிறது என்ன சொல்றாங்க? கஷ்டத்துல சோகத்துல அழும்போது நாங்க நொறுங்கிய உள்ளத்தை ஆண்டுட்டு போய் அழுகுறோம். இங்க பைபிள்ல சொல்ற நொறுங்கிய உள்ள என்னது? நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளம், கன்ட்ரைட் ஹார்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? கன்ட்ரைட் ஹார்ட் வேற, நொந்து போய் நீங்க அழுறது வேற, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. குற்றம் உணர்ந்து அழுறது வேற, உங்க துன்பத்தை நினைச்சு அழுறது வேற. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவரே, என் நிலைமை இப்படி ஆகிப்போச்சே, 4 பேர் சிரிக்கிற மாதிரி ஆகிப்போச்சே, இந்த அழுக தேவையில்லை. ஜீசஸ்க்கு இது பிடிக்காது. நிறைய பேர் அப்படிதான் அழுகுறாங்க, யார் கை தூக்குவாங்க. ஆனால் குற்றம் உணர்ந்து நொறுங்கிய உள்ளத்தை கடவுள் ஒரு நாளும் அவமதிப்பதில்லை. அப்ப என்ன அர்த்தம்? நம்ம ஒரு பாவத்தில் விழும் பொழுது உண்மையிலே மனம் வருந்தி அழுவது நல்லது. எனக்கு அவ்வளவே வரவில்லை பிரதர், அதுக்காக கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உண்மையிலே மனம் வருந்துகிறீர்களா? நிறைய இப்போ ஓகே, இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஒரு சிலர் பயங்கரமா மனம் வருந்தி அழுது கண்ணீர் விட்டு கதறுவாங்க, அடுத்த நாள் அதே தப்பு செய்வாங்க. இந்த கண்ணீர்னால ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? இல்லையா? அதனால பிரயோஜனம் இல்லை. உண்மையிலே உள்ளத்தில் கஷ்டப்பட்டு நம்ம மனம் வருந்துவது அவசியம். கண்ணீர் வர்றது வராது, நேச்சுரலா வந்ததுனாலும் வந்தா நல்லது, வரலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்க நம்ம கண்ணீர் வந்ததா இல்லையான்றது முக்கியம் கிடையாது, உண்மையிலே நீங்க மனம் மாறினீங்களான்றதுதான் முக்கியம். போப் பிரான்சிஸ் இதை குறித்து ஒரு முறை அவருடைய சொற்பொழிவில் சொல்லும்போது, கண்ணீர் விடுவது அவசியம் அல்ல. அதுக்காக கண்ணீர் விட வேண்டாம்னு சொல்லலை. கண்ணீர் வந்ததுன்னு ஆட்டோமேட்டிக்காக வந்ததுன்னா, மனசு பாவத்தை நினைச்சு வரும்போது வந்ததுன்னா தப்பு கிடையாது. இல்லை கட்டாயம் வரல, நான் அழுது எனக்கு வரலன்னு கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் மிக முக்கியமானது, பாவத்தை குறித்து உண்மையான மன வருத்தம் நமக்கு வந்துதான். இந்த மன வருத்தம் அவசியமானா நிச்சயம் அவசியம். நம்ம ஃபெய்த்தில் வரும்போது சிலர் என்ன பண்ணுவாங்க, நம்ம இந்த பாவத்தை நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. எஸ், ரொம்ப நாள் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஆனால் ஒரு பாவத்தில் விடும் பொழுது உண்மையான மன வருத்தம் மிக மிக அவசியம்.
ஒரு பாவத்தில் விழும் பொழுது உண்மையான மன வருத்தப்படலை, நம்ம நான் ஃபெய்த்தில் ஆண்டவரே நான் மன்னிப்பு கேட்டு நான் சரியாயிட்டேன்னு போனீங்கன்னா திரும்பி அந்த பாவத்தில் மறுபடியும் விழுவீங்க. ஸோ ஒரு நல்ல மன வருத்தம் நல்ல ஒரு மன மாற்றத்தை உண்டாக்கும். ஒரு உண்மையான மன வருத்தம் ஒரு இட்ஸ் எ கிரேஸ். நான் மறுபடியும் சொல்றேன், தன் பாவத்துக்காக உண்மையாக மனம் வருந்துவதே ஒரு கிருபை தான். அப்ப நம்ம என்னுடைய பாவத்துக்கு ஆண்டவர் எல்லாம் பரிகாரம் பண்ணிட்டேன், நான் ஒரு பாவத்துல ஒரு சாவான பாவத்துல வந்துட்டு ஓகே பரவாயில்ல ஆண்டரே தப்பு பண்ணி நான் மன்னிச்சுக்கோ ஆண்டரே ஐ எம் ஓகேன்னு சொல்லி போனீங்கன்னா மறுபடியும் அதே பாவத்தில் நிச்சயம் விழுவீர்கள். என்னடா பிரதர் பழைய பாவத்தை நினைச்சிட்டு இருக்க கூடாதுன்னு சொன்னாரு. எஸ், செஞ்சு முடிச்சு பழைய பாவத்தை உட்காந்து நினைச்சிட்டு இருக்க கூடாது. ஆனா பாவத்தில் விழும் பொழுது உண்மையான ஒரு மன வருத்தம் வர வேண்டும். இந்த மன வருத்தம் எப்படிப்பட்ட மன வருத்தமா இருக்கணும்? ஐயையோ நான் செத்து போயிட்டேன்னா இப்போ நரகத்துக்கு போறேன் என்று வரக்கூடாது. அது உண்மையான மன வருத்தம் அல்ல. என்னுடைய செயலினால் கடவுளை நான் எவ்வளவு வேதனைப்படுத்தி விட்டேன்ற ஒரு மன வருத்தம் வரும். எனக்காக எவ்வளவு துன்பப்பட்டு இந்த ரட்சிப்பை பெற்றுக் கொடுத்தார், நான் அதை கேவலமாக ஈஸியாக அதை இழந்து விட பார்த்தேனேன்னு சொல்லிட்டு மன வருத்தப்படும். ஆண்டோடைய மனம் எவ்வளவு வேதனைப்படுன்றதை நினைச்சு நம்ம மன வருத்தப்படணும். அதுதான் உண்மையான மன வருத்தம். வேற எப்படி நீங்க மன வருத்தப்பட்டாலும் அது சரியான ஒரு மன வருத்தம் அல்ல. மன வருத்தம் அவசியம், அதுக்காக நம்ம கண்ணீர் சிந்திதான் மன வருத்தம்னு அவசியம் கிடையாது. ஆனால் அது உண்மையான மன மாற்றம் வரும் பொழுது, மன வருத்தம் வரும்பொழுது நமக்கு அது ஒரு மன மாற்றத்தை கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். இந்த உண்மையான மனம், இந்த கண்ட்ரைட் ஹார்ட்ன்றாங்க இல்லையா, குற்றம் உணர்ந்த உள்ளம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மனிதன் உண்மையிலே தன்னுடைய குற்றத்தை உணர்ந்தால் அவன் என்ன சொல்ல மாட்டான், இந்த குற்றத்துக்கு இன்னொருத்தர் காரணம்னு சொல்ல மாட்டான். என்னுடைய பாவத்துக்கு இந்த ஒரு சுச்சுவேஷனால நான் விழுந்துட்டேன், இந்த ஒரு பிரச்சனைனால விழுந்துட்டேன்னு சுச்சுவேஷனையோ மக்களையோ வேற ஒரு கதையோ காரணம் சொல்ல மாட்டான். அவங்க என்னை இப்படி கோபமா பேசிட்டாங்க அதனால தான் நான் கோவப்பட்டுட்டேன். இது உண்மையான குற்றம் உணர்ந்த உள்ளம் அல்ல. புரியுதா? கோவப்பட்டா தப்பு, அதுக்கு ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்கணும். இல்லை, நான் சொல்லுது புரியுதுங்களா? அவங்க அந்த வார்த்தை சொன்னதுனால தான் பிரதர் நான் கோவப்பட்டேன். எந்த வார்த்தை சொன்னாலும் கோவப்படு, உண்மையிலேயே நீங்க குற்றத்தை உணர்ந்தீங்கன்னா சாக்கு போக்கு சொல்ல மாட்டீங்க. சாக்கு போக்கு சொல்றோம்னா நம்ம குற்றம் உணர்ந்த உள்ளத்தில் வரல. நம்ம we don't have a contrite heart. பெருமை இருக்குன்னு அர்த்தம். உணர்ந்த உள்ளம்னா பெருமை சுத்தமா இருக்காது. தன்னுடைய தவறுக்கு இன்னொருத்தரை காரணம் காட்ட மாட்டோம். எங்க வீட்டுக்காரர் இந்த மாதிரி சொன்னா எப்படி பிரதர் பொறுத்துக்க முடியும்? இதுக்கு பேர் மன வருத்தம் கிடையாது. உங்க தவறே நீங்க ஒத்துக்கவே இல்லைன்னு. பிரைஸ் தி லார்ட். நிறைய பேருக்கு பிடிக்கல. நம்ம வீட்டில் நம்ம செஞ்சதெல்லாம் அந்த பிரதர் அப்படி புட்டு வைக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் சரி பண்ணி ஆகணும் இல்லையா? உண்மையான மன வருத்தம் என்பது நாம் யாரையும் குறை சொல்ல மாட்டோம். உண்மையிலே தப்பு என்னுடையதான். அடுத்தது, உண்மையான மன வருத்தப்படுவர்கள் கடவுளுடைய இரக்கத்தை டேக் இட் ஃபார் கிராண்டட்னு எடுத்துக்க மாட்டான். ஓகே தப்பு பண்ணிட்டு போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம், இப்படி ஒரு எண்ணம் வந்ததுன்னா உண்மையான மன வருத்தம் கிடையாது. அப்புறம் போய் பாவ சங்கீதம் பண்ணிக்கலாம், ஆண்டவர் எப்படி மன்னிச்சிருவார், இதற்கு பேரு உண்மையான மன வருத்தம் கிடையாது. அப்ப அதனாலதான் நான் முதலே சொன்னேன், உண்மையாக மனம் வருந்துவதே ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபை. கடவுள்கிட்ட கேட்கணும். ஜெபத்துல கடவுள்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் இது. ஆண்டவரே எனக்கு உண்மையான ஒரு மன வருத்தத்தையும் மன மாற்றத்தையும் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. இது மிக மிக முக்கியம். நீங்க நிறைய பேர் தியானத்துக்கு போய் ஒரு 5 நாள் 6 நாள் ஒரு வாரம் தியானத்துக்கு போறீங்க. அது முதல் ஒரு தியானத்துக்கு போய் நல்ல ஒரு மனமாட்டத்துக்கு வரும்போது நீங்க கடவுள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிற மன்னிப்புக்கும் நார்மலா கோயில்ல ஃபாதர்கிட்ட போய் கேட்கிற மன்னிப்புக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்குது. நிறைய பேர் நான் எப்படி எடுத்துக்கிறது, இப்படி எடுத்துக்கிறதா இப்படி எடுத்துக்கிறதா? ஓகே, இருக்குது. வெரி குட். ஏன்னா ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி தலையாட்டுவாங்க. நம்ம ஊர்ல ஆமான்னா ஆமானும், சில ஊர்ல ஆமான்னா வேற மாதிரி தலையாட்டுவாங்க. ஓகேயா? ஓகே, கண்ட்ரியை நான் சொல்ல விரும்பல, ஒவ்வொரு மக்களுடைய ஷேப்பிங் ஒரு மாதிரி. பட் உண்மையான மனம், அப்போ நம்ம தியானத்துல 4 நாள் 5 நாள், அதுவும் முறை தியானத்துக்கு போயிட்டு பாவ சந்தினம் பண்ணும்போது உண்மையிலே நான்லாம் பாவ சந்தினம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அழுது கண்ணீர் விட்டு பாவ சந்தினம் பண்ணேன். அது ஒரு ஓப்பன் பாவ சந்தினம். எல்லாம் சுற்றி இந்த வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி வரிசையா சர்ச்சு சென்டர்ல உட்காந்து பாவ சந்தினம் பண்ண சொன்னாங்க.
என் ஒய்ஃப் தூரத்துல வந்து பார்த்துட்டு இருந்தான், இவன் என்ன பாவம் செஞ்சான் தெரியல, இந்த அளவுக்கு பாவ சிந்தனை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. பிரைஸ் லார்ட். ஓகே. அப்போ ஆனா அதுக்கப்புறம் நம்ம நார்மல் கோயிலுக்கு போகும்போது அந்த மாதிரி பாவ சிந்தனை பண்ண முடியுதா? வரமாட்டேங்குது. கரெக்ட். அப்போ அங்க மட்டும் ஏன் நம்ம அழுது பாவ சிந்தனை பண்ண முடிஞ்சது? ஏன்னா 5 நாட்கள் இறை வார்த்தையில தொடர்ந்து நம்மளை கேட்க 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 நமக்கு இந்த தேவையில்லாத டார்க்னஸ்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சு. மனசுக்குள்ள இருந்த போராட்டம்லாம் போச்சு. முதல்ல நான் யோகியம், ஆனா எங்க வீட்டுக்காரர் தான் தப்பு பண்ணாரு, அந்த ஆள் தான் அப்படி பண்ணான், அதனால தான் நான் மன்னிக்கல, இதனால தான் கோவப்பட்டேன், அதனால தான் நான் தடுக்கி விட்டேன், எல்லாம் நம்ம மனசுல நம்மளுக்கு காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்ண, கடைசியில எல்லாம் தூக்கி போட்டு, இல்லை ஆண்டவரே நான் தான் பாவி மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஒழுங்கா சரண்டர் ஆகும். ஆனா நார்மல் டைம்ல அந்த மாதிரி ஒரு மனநிலை நமக்கு வர மாட்டேங்குது. அப்ப நார்மல் டைம்ல என்ன பண்ண, ஆண்டுட்டு கேட்கணும், ஒரு இந்த கிருபை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, ஒரு நல்ல ஒரு மன வருத்தத்தையும் மன மாற்றத்தையும் எனக்கு கொடுங்க. நல்ல மன வருத்தம் நல்லது. ஆக்சுவலா உண்மையான மன வருத்தம் உண்மையான மன மாற்றத்தை கொடுக்கும். அது ஒரு கொடை, கடவுள்கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு உண்மையிலே அது நீங்க உண்மையான ஒரு மன மாற்றத்துக்குள்ள வரணும்னா ஃபாதர் பியோ கிட்ட ஜெபிக்கலாம். ஃபாதர் பியோவுக்கு அந்த ஒரு கிஃப்ட் உண்டு. நல்ல ஒரு பாவ சைந்தனம் பண்றதுக்கு ஃபாதர் பியோ கிட்ட ஜெபிக்கலாம். he will give you that gift. சந்தோஷமா அந்த கிஃப்ட்டை கொடுப்பாரு. உண்மையிலே அதை சும்மா ஒரு நாள் கேட்டு சீரியஸா உண்மையான ஒரு நல்ல ஒரு மனஸ்தாபத்தோடு நான் பாவ சிந்தனை பண்ணணும்னு கேட்டு பாருங்க. யூ வில் ஃபீல் த டிஃபரன்ஸ். இதுவரை நீங்கள் செய்த பாவ சிந்தனத்துக்கும் அதுக்கப்புறம் செய்கிற பாவ சிந்தனை நிறைய ஒரு வித்தியாசம் இருக்கும். ஃபாதர் பியோ இஸ் நோன் ஃபார் கன்ஃபெஷன். பிரைஸ் தி லார்ட். ஓகே. அப்போ உண்மையான மன வருத்தம் மிக மிக அவசியம். ஏசாயா 57வது அதிகாரம் 15வது இறை வார்த்தை. ஏசாயா 57:15. உயர்ந்தவரும் உன்னதரும் காலம் கடந்து வாழ்பவரும் தூயவர் என்ற பெயரை கொண்டவரும் கூறுவது இதுவே, உயர்ந்த தூய இடத்தில் நான் உரைகின்றேன், நொறுங்கிய நலிந்த நெஞ்சத்தினரோடு நான் வாழ்கின்றேன். நொறுங்கிய உள்ளத்தினரை ஊக்குவிக்கவும் நலிந்த நெஞ்சத்தினரை திடப்படுத்தவும் நான் குடியிருக்கின்றேன். தமிழ்ல வந்து நலிந்த நெஞ்சம் இருக்கு, ஆங்கிலத்துல ஹம்பிள் ஸ்பிரிட் இருக்கு. கன்ட்ரைட் அண்ட் ஹம்பிள் ஸ்பிரிட், ஐ வில் ரிவைவ் த ஸ்பிரிட் ஆஃப் த ஹம்பிள். நிறைய பேர் நலிந்த உள்ள நினைச்சா ரொம்ப சோகத்துல துன்பத்துல கஷ்டத்துல இருக்கிறவங்கள ஆண்டு ரிவைவ் பண்ணுவார்னு நினைக்கிறாங்க. நோ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜீசஸ் கொடுக்கறதெல்லாம் யாரு கூட இருக்கு அதுல பாத்தீங்கன்னா, உயர்ந்த தூய இடத்தில் நான் உரைகின்றேன், நொறுங்கிய நலிந்த நெஞ்சத்தினரோடு நான் வாழ்கின்றேன். சூப்பர் இல்லையா? அப்ப ஜீசஸ் பிதா எங்க வாழ்றார்? நொறுங்கிய உள்ளத்தினரோடு ஆண்டு வாழ்றார். ஒரு பக்கம் அவரு ரெண்டு விஷயத்தை இங்க சொல்றாரு ஐசையா. உயர்ந்தவரும் உன்னதரும் காலம் கடந்து வாழ்பவரும் தூயவர் என்று பெயர் கொண்டவரும் கூறுவது இதுவே, உயர்ந்த தூய இடத்தில் நான் உரைகின்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹெவன்ல பெர்மனண்டா இருக்கிறார். அதே நேரத்துல நொறுங்கிய நலிந்த நெஞ்சத்தினரோடும் நான் வாழ்கின்றேன். இங்க நொறுங்கிய நலிந்தன்னு சொல்றது கன்ட்ரைட் அண்ட் ஹம்பிள் ஸ்பிரிட். தாழ்ச்சி. எவன் ஒரு மனிதன் தன்னுடைய தவறை உணர்ந்து உண்மையிலே மனம் வருந்தி தன்னை தாழ்த்துகிறானோ அவனோடு நான் வாழ்கிறேன்றார். ஜீசஸ் உங்களோட இருக்குன்னா என்ன பண்ணணும்? தன் பாவத்தை நினைத்து உண்மையிலே வருந்தி நம்மை தாழ்த்தும் பொழுது ஜீசஸ் நம்ம கூட வரார். He is with us. God the Father is with us. அவங்கள உண்மையிலே ஊக்குவிக்கவும் நலிந்த நெஞ்சத்தினை திடப்படுத்தவும் நான் குடியிருக்கின்றேன். Praise the Lord. அப்போ கடவுள் வந்து பாவம் செஞ்ச அப்புறம் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு மனமாற்றத்திற்கு வருவதை கடவுள் விரும்புகிறார் இல்லையா? ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுதுன்னு வேதவசனம் சொல்லுது, உண்மையான மனமாற்றத்திற்கு வரும் பொழுது. அப்போ அது ஒரு கிஃப்ட். அதனால நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், யூ ஹாவ் டு ப்ரே ஃபார் த ரியல் ரிப்பன்டன்ஸ். தாவீது தன்னுடைய பாவத்தை 1 மாசம் மூடி மறைச்சாரா, 2 மாசம் மூடி மறைச்சாரா? வேற சொல்லுங்கப்பா. தன் பாவத்தை எவ்வளவு நாள் மூடி மறைச்சார்? 1 வருடம். கிட்டத்தட்ட 1 வருடம். இல்ல, குழந்தை பிறக்கிற வரைக்கும் மூடி மறைச்சார். குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் நாத்தான் வந்து சொல்றார். ஓகே, அப்பதான் ஐயோ ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டாருன்றது புரிஞ்சுது. ஆண்டவருக்கு தெரியா, ஆண்டவர் அதான் எவ்வளவுதான் சில நேரத்துல மனிதன் கடவுளோடு நடந்தா கூட நம்முடைய அறியாமை அல்லது நம்முடைய பாவம் என்ன பண்ணுது? கண்ணை மறைச்சு போகுது.
ஆனா தன்னுடைய தவறை உணர்ந்த அப்புறம் தாவீது பயங்கரமா மனம் வருந்தி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். முதல்ல குழந்தைக்காக ஜெபிக்கிறார், குழந்தை போகுது. சரி, குழந்தை இறந்த அப்புறம் உட்காந்து மறுபடியும் புலம்புனாரா, முடிஞ்சு போச்சுன்னு விட்டார். அதுக்கப்புறம் பல விதமான கஷ்டத்துக்கு போறார். இருந்தாலும் கடைசியில உண்மையான ஒரு மனமாற்றம், அதுதான் நம்ம சங்கீதம் திருப்பாடல்கள் 51 படிக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா என்ன கேட்கிறாரு, புதிய ஒரு இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, இந்த பழைய வேஸ்டான உதயம் வேண்டாம், தப்பு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு புதிய ஒரு இதயத்தை கொடுங்க, புதுப்பிக்கும் ஆவியினால் என்னை நிரப்புங்க, தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்குங்க, ரட்சிப்பின் மகிழ்ச்சி எனக்கு கொடுங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் ஆண்டவர்களை வரும்போது இருந்த அந்த ஒரு ஜாய் எனக்கு மறுபடியும் வேணும். அப்பதான் மறுபடியும் புதிதாக உம்முடைய வார்த்தையை மக்களிடம் அறிவிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இந்த இந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சியை தான் புதிய ஏற்பாடுல ஆண்டவர் வந்து முதல் அன்பு அப்படின்னு சொல்லி சொல்றார். முதல் அன்புனா என்னது? முதல்ல நீங்க கடவுளை உண்மையிலே ஏற்றுக்கொண்டு, நீங்க ஞானஸ்தானம் வாங்குறது சின்ன வயசுல வாங்கியிருக்கலாம். நான் ஏதோ ஒரு தியானத்துக்கோ ஏதோ ஒரு வார்த்தையை தொடும்போது நம்ம உண்மையிலே நம்ம கடவுள் நம்முடைய வாழ்க்கையை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து வரும்போது ஒரு பயங்கர ஒரு சந்தோஷம் வருது இல்லையா? அப்பா, இதுக்கப்புறம் ஒரு புதிய வாழ்க்கையை நான் வாழ்வேன்னு சொல்லிட்டு அந்த மகிழ்ச்சி எப்பொழுதும் நமக்குள்ள இருக்கணும்ன்றாரு தாவீது. அந்த மகிழ்ச்சி இருந்தால்தான் நீங்கள் உண்மையான மகிழ்ச்சியோடு ஊழியம் செய்ய முடியும். இந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சி எனக்கு கொடுங்க, தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்குங்க. இந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சி நமக்குள்ள இருக்கணும். முதல்ல கடவுளுக்கு வரும்போது இருந்த மகிழ்ச்சி, அது வரும்போது நமக்கு இன்னும் ஆர்வத்தோடு கடவுளுக்காக நாம் ஊழியம் செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். திருமணமான நாள் இருந்த சந்தோஷம் எனக்கு இருக்குதா? நிறைய பிரதர் ஏடாகூடமான கேள்வி எல்லாம் கேட்கிறார். பப்ளிக்ல வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டோம், தலையை இப்படி ஆட்டுறதா இப்படி ஆட்டுறதா, அப்படியே ஸ்டிஃபா நிக்க வைக்கிறதான்னு யோசிக்கிறாங்க. ஓகே, தர்ம சங்கடமான கேள்வி கேட்டதுக்காக மன்னிச்சுக்கோங்க. யோசித்து பாருங்க, நீங்க ஒன்றும் பதில் சொல்ல வேண்டாம். திருமணமான முதல் நாள் இருந்த மகிழ்ச்சி மனைவியோடு பெருக்குதா? கடவுளோடு இருந்து நம்ம கடவுள் கொடுத்த மனைவின்னு கடவுளோடு இருந்து அன்பு செஞ்சோன்னா மகிழ்ச்சி நாளுக்கு நாள் அதிகமா, அதை விட அதிகமா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. குட். அதுக்கு மேல அந்த டாபிக் போவோம். லெட்ஸ் கோ டு தி அதர் ஒன். ஓகே, லூக் 18வது அதிகாரம், லூக் 18வது அதிகாரம் 13, 14 உங்களுக்கு தெரிந்த ஒரு ஓமை. இதை நான் ஜஸ்ட் ஒரு டச் பண்றேன். இதுல வந்து ஒரு வரி தண்டுபவரும் ஒரு பரிசேயரும் கோயிலுக்கு போய் ஜெபிக்கிறாங்க. வரி தண்டுபவர் வாசல்ல இருந்து ஜெபிக்கிறார், பரிசேயர் உள்ள போய் ஜெபிக்கிறார். கடவுள் கடைசியில என்ன சொல்றாரு? அந்த வரி தண்டுபவனுடைய ஜெபம் தான் கடவுளுக்கு உகந்ததாக இருந்தது. அப்ப பாவம் செய்யும் பொழுது உண்மையான ஒரு மன வருத்தத்துக்குள்ள வரணும். கடவுளுடைய பையன், அதனால ஆண்டரே சாரி, இதுக்கப்புறம் செய்ய மாட்டோம் ஆண்டரே மன்னிச்சிருங்க அப்படின்னு போறது சரி கிடையாது. அப்படி போனோம்னா மீண்டும் அதே பாவத்தில் விழுவும். ஃபெய்த்ல வந்த புதுசுல கொஞ்ச நாள் அப்படி பண்ணேன். எதுக்கு அதுல உட்காந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்புறம் கீழே விழுந்தா ஆண்டு சொன்னார், ஓகே, பாவம் பண்ணும்போது நீ ஒழுங்கா மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கணும். கரெக்டா? இதுல ரெண்டு விஷயம் இருக்குது. பாவம் செய்யும் பொழுது உண்மையான மன வருத்தத்தோடு நான் வருந்தி மனம் மாறணும். ரெண்டு முக்கியம். நான் பயங்கரமா மனம் வருந்தினேன் பிரதர், மனம் மாறலன்னா எல்லாம் போச்சு. இது ரெண்டுல எது முக்கியம்? மன வருத்தம் முக்கியமா, மன மாற்றம் முக்கியம்? பயனெல்லாம் மனம் நீங்க வருந்துற மன மாற்றம் தான் முக்கியம். மன மாற்றத்துல வரலன்னா நீங்க மனம் வருந்துறது வேஸ்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுடைய மன வருத்தம் மன மாற்றத்துக்கு, வருத்தத்துக்கு மன மாற்றத்துக்கு என்ன வித்தியாசம்? யாராவது சொல்லுங்க பாப்போம். மன வருத்தத்துக்கும் மன மாற்றத்துக்கும். மன மாற்றம் வந்து மன வருத்தம்னா அப்ப வருத்தப்பட்டுட்டு விட்டுட்டு போயிடுவோம். மனம் மாற்றம்னா அதை கம்ப்ளீட்டா அதுல இருந்து வெளியில வந்துரும். மறுபடியும் அந்த பாவத்தை செய்ய மாட்டோம். மனமாற்றம் சிந்தனையை மாற்றி, இதுவரைக்கும் நான் இப்படி பண்ணிட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் இதை செய்ய மாட்டேன்னு முடிவு எடுத்துட்டு நம்ம அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு பேர் தான் மனமாற்றம். மனமாற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? மனம் மாறுங்கள்னு இயேசு கிறிஸ்து நற்செய்தியை ஆரம்பிக்கிறார். மனம் மாறி பரலோக ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், நற்செய்தியை நம்புங்கள். ரிப்பென்ட் அப்படின்னும் போது இதுவரைக்கும் நீங்க ஒன்ன திங்க் பண்ணிட்டு இருக்கலாம், இப்போ உண்மையான வேகம் அந்த திங்கிங் ப்ராசஸ் மாற்றணும். இது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு விஷயத்தை பார்த்தா புறாம வருதுன்னா இதுக்கப்புறம் மகிழ்ச்சி அடையும். உங்க பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பெரிய கார் வாங்கினா நம்மளுக்கு பொறாம வந்ததுன்னா இதுக்கப்புறம் சந்தோஷப்பட முடியும். அப்போதான் அது உண்மையான மனமாற்றம். ஆஹா, பென்ஸ் கார் வாங்கிட்டான், இதுக்கு பேர் மனமாற்றம் கிடையாது. கரெக்டா?
நான் வந்து 2 பெட்ரூம் கட்டினேன், இவன் 3 பெட்ரூம் கட்டுறானே. என் பையன் 80% வாங்குறான், அவன் 85% வாங்கிட்டானே. இதுக்கு பேர் மனமாட்டம் கிடையாது. சந்தோஷப்பட முடியும். பரவாயில்ல, என் பையனும் ஒரு நல்ல மார்க் வாங்கியிருக்கான், அவன் பையனும் அதோட நல்லா வாங்கியிருக்கான, வெரி குட். அப்படி நம்மளால மனம் மகிழ்ச்சியோட மகிழ முடிஞ்சதுன்னா உண்மையிலே மனமாட்டம். இல்லை அப்படி முடியலன்னா பிரச்சனை இருக்கு நம்ம கிட்ட. அப்ப எங்கன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? உண்மையான அன்பு இல்லை. சரி, நிறைய பேருக்கு இது தப்புன்னே தெரியுது கிடையாது. எனக்கு ஸ்டார்டிங்லலாம் இருந்தது. நம்மளோட ஒருத்தர் நல்லா பண்ணும்போது சந்தோஷப்பட முடியும். நம்மளும் நல்லா பண்ணிக்கணும், நம்ம நல்லா பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. அவங்க நல்லா பண்ணும்போது நம்மளால சந்தோஷப்பட முடியும். கரெக்டா? அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, மார்க்காக இருந்தாலும் சரி, சேலரியாக இருந்தாலும் சரி, ப்ரொமோஷனாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் வாழ்க்கையில முன்னேறும் போது நம்ம அவர்களை பார்த்து மகிழ்ச்சி அடைய முடிய வேண்டும். இல்லைன்னா பிரச்சனை. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும். ஸோ மனமாற்றம் அவசியம். மனம் மாறுங்கள் தான் ஆண்டு ஆரம்பிக்கிறார். மன வருத்தம் மன மாற்றத்தில் போய் முடிய வேண்டும். பிரைஸ் லார்ட். அப்போ பாவத்திற்காக மனம் வருந்தி மனம் மாறுவது அவசியம். நான் ரொம்ப வருதல், ஆனால் அதோட விட்டுட்டேன் பிரதர். சில டிசிஷன் எடுத்தாலும் ஸ்ட்ராங்கா இருப்பான். ஸோ அந்த பாவ சங்கத்தில் மிக முக்கியமானது முடிவெடுப்பது இல்லையா? நம்ம பாவ சங்கீதம் செய்யும் போது அந்த நம்ம ஒரு ஜெபம் சொல்லுவோம் இல்லையா? இனிமேல் இப்பேற்பட்ட பாவத்தை செய்வதில் என்று உறுதியான பிரதிஜை உத்தம மனஸ்தாபம், உத்தம அதுதான் மனஸ்தாபம் மந்திரம். உத்தம மனஸ்தாப மந்திரத்துல இந்த இந்த முக்கியமான வார்த்தை இதுதான். இதுக்கப்புறம் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு உறுதியான ஒரு பிரதிநிதியை எடுக்கிறது தான் உண்மையான மனமா. அதுக்கு யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் டைம். சும்மா நம்ம போய் மணிக்கணக்காக ரூம்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் ஒரு மாதிரி பார்க்கணும். இதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணுமா? இதுக்கும் முக்கியமா ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா இதுதான் நம்ம வாழ்க்கையை மாற்ற போறது இல்லையா? இந்த உண்மையான மனமாற்றம் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். அதற்கு யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் டைம். யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் டைம். யூ ஹேவ் டு ஹெல்ப், ஆஸ்க் தி ஹெல்ப் ஆஃப் ஜீசஸ். யூ ஹேவ் டு ஆஸ்க் தி ஹெல்ப் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். யூ ஹேவ் டு ஆஸ்க் தி ஹெல்ப் ஆஃப் மதர் மேரி பிளஸ் ஃபாதர் பியோட்டையும் கேட்கணும். அன்றைய பிதா ஹெல்ப் பண்ணுங்க. வி நீட் ஹெல்ப். இது ஒரு கிரேஸ். உண்மையான ஒரு மனமாற்றத்துக்குள் வருவது ஒரு கிரேஸ், கடவுளுடைய ஒரு கொடை. பரிசுத்தாவியுடைய ஒரு முக்கியமான ஜாப் ஒரு மனிதனுடைய பாவத்தை உணர்த்துவது. அவர் உணர்த்தும் போது தான் நம்மளுக்கு கன்விக்ஷன் சொல்லுவாங்க, கண்டம்னேஷன் கிடையாது. ஹோலி ஸ்பிரிட் வில் நாட் கண்டம் யூ, பட் வில் கன்விக்ட் யூ. ஆவியானவர் உங்களை குற்றப்படுத்த மாட்டார், ஆனால் உங்கள் குற்றத்தை உணர்த்துவார். இது அந்த குற்றத்துடைய அகோரம் என்னன்னு எப்போ தெரியும்? நம்ம உட்காந்து தியானம் பண்ணும்போது தான் தெரியும். ஓ, இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே. அடுத்தபடியாக மற்றவர்களுடைய துன்பத்தை பார்த்து, கஷ்டத்தை பார்த்து நம்ம மனம் வருந்தி அழுவது. இப்படி அழலாமா? ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கீழே கிடக்கிறார். அப்போ நம்ம உடனே மனசு ரொம்ப கஷ்டப்படுது. தப்பு கிடையாது. நம்மளாம் மனிதர்கள் தானே. நம்ம ஒன்றும் மிஷின் கிடையாது. கடவுள் வந்து ரோபோட்டை படைச்சு அனுப்பலை இல்லையா? ஆஸ்பத்திரியில் பார்க்குற ஒரு குழந்தை உயிருக்கு போராடுது, இல்லை ஒரு ஐசியில் ஒருத்தரை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு அழுகை வந்ததுன்னா ஆண்டு இதெல்லாம் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அழுதுட்டு சும்மா மூக்கத்தை தொடச்சி வரதுல பிரயோஜனம் கிடையாது. எதையாவது பண்ண முடிஞ்சுதா அவங்களால? நீங்கள் பார்த்துட்டு சும்மா அழுதுட்டு வந்தீங்கன்னா அதுக்கு பேர் பிட்டி, பரிதாபப்பட்டு வரீங்கன்னு அர்த்தம். ஆனால் அந்த அந்த அழுகைக்கு பின்னால் ஏதாவது ஒரு நன்மை, அவங்களுக்கு ஒரு டெலிவரன்ஸ் ப்ரேயர் பண்ண முடியுதா, ஒரு ஹீலிங் ப்ரேயர் பண்ண முடியுதா, அட்லீஸ்ட் ஒரு அருள்ந்த முறையை சொல்லிட்டு வர முடிஞ்சுதா, இல்லை ஒரு பண உதவி செய்ய முடிஞ்சுதா, ஏதாவது உங்களால் முடிந்த ஒரு உதவியை செய்ய முடியுதா? ஒன்றுமே முடியல, அவங்க கூட இருக்கிற அம்மா அப்பா கூட ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேசிட்டு வர முடியுதா, ஒரு தைரியத்தை கொடுத்துட்டு வர முடிஞ்சுதா? சம்திங் யூ வில் டூ விச் யூ கேன் டூ. அதை செய்ய முடிஞ்சதுன்னா குட். இல்லை நான் பார்த்தேன், அழுதேன், வந்தேன், வேற ஒன்றும் பண்ண முடியலன்னா அதுக்கு பேர் கம்பேஷன் கிடையாது. அதுக்கு பேர் உண்மையான அன்பு கிடையாது. உண்மையான ஒரு அவங்களுடைய துன்பத்தில் நீங்கள் உண்மையிலே பங்கேற்கல. இது வந்து சும்மா முதல்ல களின்னு சொல்லுவாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி. அப்படி சொல்ல முடியாது, ஆனால் இது பிட்டின்னு சொல்லுவாங்க. பரிதாபப்படுறீங்க நீங்கள், அவ்வளோதான். உண்மையான அன்பு செலுத்தவில்லை. இப்போ அதே இடத்துல உங்களுடைய சகோதரனோ சகோதரியோ அம்மாவோ அந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தால் சும்மா அழுதுட்டு சும்மா வந்துடுவீங்களா? வந்துடுவோமா? வரமாட்டோம்ல. ஏதாவது நம்மளால முடிஞ்சதை செய்வோம். அப்போ அன்புன்னா we should do something in action. கம்பேஷன் சொல்லுவாங்க. அது தமிழ்ல என்ன எக்ஸாக்ட் வேர்ட் எனக்கு தெரியல. கம்பேஷன்னா ஜீசஸ் வந்து மனதுருக்கம். ஏசு கிறிஸ்து மனதுருகி கரம் நீட்டி குணப்படுத்தினாலும் பைபிளை படிக்கிறோம் இல்லையா? மக்கள் ஆடு இல்லாத மந்தையை போல இருக்காங்கன்னு மனம் கம்பேஷன்னா கருணை, கருணை கருணை மனதுருக்கம் சொல்லலாம். ஓகே. ஸோ
அந்த மனதுருக்கம் நமக்கு இருந்ததுன்னா ஏதாவது ஒன்று ஆக்ஷன்ல காமிக்கும். ரோட்ல போறோம், ஏதோ ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி கிடைக்கிற, ஐயோ பாவம், இது பரிதாபப்படுறது. நம்ம அந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியல. ஒரு ஜெபம் சொல்லலாம், அட்லீஸ்ட் ஒரு 3 அருள் முறையை சொல்லலாம். பிரைஸ் லார்ட், ஹalleluya. இது வரைக்கும் செய்யலைன்னா இதுக்கப்புறமா ஒரு ஆம்புலன்ஸ் போனா உடனே ஒரு அருள் முறையை ஒரு ஜெபம், ஒரு 3 அருள் ஹேல் மேரி சொல்லலாம் இல்லையா? இப்போ ஜீசஸ் நம்ம பைபிள் அழுது பார்க்கணும். ஆண்டவருக்கு தெரியும் அவரு லாசரை உயிர்ப்பிக்க போறாருன்னு தெரியும். இருந்தாலும் அவர்கள் நெருங்கிய சகோதரிகளாக நம்ம மார்த்தாவும் மரியாவும் அவங்க அழும்போது ஆண்டவர்கள் அந்த அழுகையை கட்டுப்படுத்த முடியல இல்லையா? நம்மை போல சாதாரண முழுக்க முழுக்க மனிதனாக கடவுள் வந்தார். அதாவது பரிசுத்தமாக வாழ்ந்த வாழ்க்கையை தவிர அனைத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டார்னு பைபிள் இருக்கு. அனைத்து வகையிலும் நம்மை போல் அனைத்து வகையிலும் சோதிக்கப்பட்டார், பாவத்தில் விழல. அப்ப நமக்கு இருந்த அதே உணர்வுகள், நமக்கு இருந்த பசி, தாகம், டயர்ட்னஸ், எவ்ரி திங் அவருக்கு இருந்தது. அதே எமோஷன்ஸ் இல்லையா? இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இப்போ ஜீசஸுடைய மொத்த வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வதற்கு முன்பாக ஜீசஸ் பிதாவிட்ட ஜெபிச்ச மாதிரி எங்கேயாவது இருக்கா? எந்த ஒரு ஹீலிங்கோ மிராக்கிளோ ஜீசஸ் பண்றதுக்கு முன்னால பிதாவை நோக்கி ஜெபித்தது போல எங்கேயாவது இருக்குதான்? ஆண்டவர் இரவெல்லாம் ஜெபிக்கிறார், காலையில போய் ஜெபிக்கிறார், டைம் கிடைக்கும் போதெல்லாம் போய் பிதாவிட்ட ஜெபிக்கிறார், அது வேறு. ஆனா மக்கள் முன்பாக, ஒருத்தரை குணப்படுத்துவதற்கு முன்பாக, அல்லது இந்த 2 மீன் 5 அப்பத்தை பகிர்ந்து கொடுப்பதற்கு முன்பாக ஜெபிச்சு ஆண்டவரே இதை செய்யுங்கன்னு சொல்லி கேட்ட மாதிரி எங்கேயாவது பைபிள்ல இருக்கா? நன்றி சொல்றாரு பிரதர். நிறைய கேள்வி கேட்குறீங்க பிரதர். ஒரு சகோதரி சொன்னாங்க, பிரதர் நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டதுனால பயந்துட்டு நான் மெசேஜ் கேட்கறத ஸ்டாப் பண்ணிட்டேன் ஒரு முறை அப்படின்னா. அதுக்கப்புறம் வேற ஒரு சிஸ்டர் சொல்லி, அந்த பிரதர் அப்படிதான் கேட்பாரு, நீ ஃபுல் மெசேஜ் கேளு, அதுக்கப்புறம் தான் உனக்கு பதில் கிடைக்குன்னு சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் தான் கேட்டேன் அப்படின்னு திரும்பி எனக்கு பர்சனல் மெசேஜ் போட்டாங்க. எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, இந்த மாதிரி கேள்வி கேட்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. எனக்கு கடவுள் கிருபையில் அந்த சகோதரி இன்னொருத்தர் சொன்னதுனால அவங்க மறுபடியும் முழு மெசேஜ் கேட்டால், அப்புறம் பிரதர் எனக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லி எனக்கு தனியாக ஒரு மெசேஜ் போட்டு ஒரு சில டவுட்டு கேட்டாங்க. தயவுசெய்து கேள்வி கேட்குறேன்னு ஓடிடாதீங்க. உங்களுக்கு ஒன்றும் மார்க் போட போகிறது இல்லை. உங்களுக்கு கஷ்டமாக இருந்தானே சொல்லுங்க, நான் ஒன்றும் கேள்வி கேட்கல. பிரைஸ் லார்ட். கேள்வி கேட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு மனசுல ஒரு தெளிவு வரும். அதனால தான் உங்களுக்கு கேள்வி கேட்கறது. இதுல யாருக்கும் பரிசு கிடையாது, எனக்கும் எல்லாம் தெரியாது. பைபிளை முழுவதும் தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது. சென்ட் பால் சொல்றாரு இல்லையா, இப்போ நீ சின்ன பேர் எல்லாம் தெரியும் யாராவது ஒருத்தர் நினைச்சாலும் அவனுக்கு எதுவும் தெரிந்து கொள்ளும் விதமாக எதையும் தெரிந்து கொள்ளவில்லைன்னு அர்த்தம். அதனால பைபிள் எனக்கு எல்லாம் தெரியும் யாராவது சொன்னாங்கன்னா பைபிள் ஒழுங்கா தெரியலன்னு அர்த்தம். ஸோ நோபடி நோஸ் த பைபிள் ஃபுல்லி. இறை வார்த்தையின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா பைபிள் ஓரளவு இல்லை, பைபிள் முழுமையாக தெரிந்ததுன்னா அன்னை மரியாள் மாத்திரம்தான். வேற எந்த மனிதனுக்கும் பைபிள் முழுமையா தெரியாது. அந்தோனியாரு கூட பைபிள் முழுமையா தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஏன்னா பைபிள் எனக்கு முழுமையா தெரியும்னா கடவுள் எனக்கு முழுமையா தெரியும்னு அர்த்தம் இல்லையா? இறை வார்த்தை எனக்கு முழுமையாக தெரியும் என்று ஒரு மனிதன் சொன்னானா எனக்கு கடவுளை முழுமையா தெரியணும்னு சொல்லணும். சென்ட் பாலே சொல்றாரு, நம்ம இங்க எல்லாம் ஒரு கிளியரா பார்க்கல, நம்ம ஒரு பிம்பத்தை தான் பார்க்குறோம், மேலே போகும்போது நம்ம முகமுகமாக நம்ம அவரை தரிசிப்போம், நமக்கு எல்லாம் தெரியாதுன்றார். அவர் தான் சொல்றார் இந்த வார்த்தை, யாராவது தனக்கு எல்லாம் தெரியும் என்று கூறினால் எதையும் அவர்கள் தெரிந்து கொள்ளும் விதமாக தெரிந்து கொள்ளவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஓகே, ஜீசஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஜீசஸ் லாசரை உயிர்ப்பிக்கிறதுனால ஜெபித்தாராம். ஆமா பிரதர், ஜெபிச்சார். அவ்வளவு ஆணித்தரமா சொல்றீங்க. நன்றி சொன்னார். வேற யாராவது செய்வீங்கன்னு தெரியும், ஆனாலும் இந்த மக்கள் நம்புறதுக்காக நான் உங்களுடைய நாம் மகிமைப்பட போகுது, வேண்டுதலுக்கு செவி சாய்த்தது பண்றேன். நன்றி. எத்தனை பேர் ஜீசஸ் ஜெபித்தார்னு சொல்றீங்க? ஒரு சகோதரி சொல்றாங்க. வேற யாராவது? ஓகே, எத்தனை பேர் நன்றி சொல்றாருன்னு சொல்றீங்க? வேண்டுதலுக்கு செவி சாய்த்தது நன்றி. சரி, பார்க்கலாம் என்ன போட்டுன்னு பார்க்கலாம் பைபிள்ல. ஓகேங்களா, லெட்ஸ் கோ டு யோவான் 11வது அதிகாரம். கொஞ்சம் ஸ்லோவா டீட்டெயிலாக எடுத்துட்டு போறேன். இது டைம் இருக்குமா? டைம் ஆயிடுச்சா? ஸோ ஷார்ட்டாகவே எடுத்துட்டு போகலாம். யோவான் 11வது அதிகாரம்
26வது இறைவார்த்தை 26. உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்னை நம்புகிறாயா? ஓகே, மார்த்தா நம்புறாங்க. இயேசு நாற்பத்தி ஒன்று. மரியா அழுவதையும் அவரோடு வந்த யூதர்கள் அழுவதையும் கண்டபோது 33வது வசனம். இயேசு உள்ளம் குமுறி கலங்கி அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். இதுக்கு முன்னாலே ஒரு இடத்துல எழுதுறாங்க நினைக்கிறேன் இல்லையா? 33. யா, ஓகே. 33 அடுத்தது 38. இதுல பாத்தீங்கன்னா ஜீசஸ் உள்ளம் குமுறி கலங்கின்னு இருக்குது இல்லையா? மற்றவங்க அழுறதை பார்க்கும்போது அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா வருது. அதுக்கப்புறம் அப்போது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். ஓகே, இந்த கண்ணீர் விட்டு அழுறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு? உள்ளம் குமுறி கலங்கி. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா குரோனிங்னு வரும். GROANING, குரோனிங். ஓகே, மறுபடியும் என்ன பண்றாரு? 38வது வார்த்தை. இயேசு மீண்டும் உள்ளம் குமுறியவராய் கல்லறைக்கு அருகில் சென்றார். ஓகேங்களா? கல்லை ஆட்டுங்கன்னு சொல்ல எல்லாம் பண்றாரு. இப்போ ஜீசஸ் ஒரு 41வது இறை வார்த்தையை பாருங்க. அவர்கள் கல்லை அகற்றினார்கள். இயேசு அன்னார்ந்து பார்த்து, தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்காக உமக்கு நன்றி. என்ன சொல்றாரு? என்னுடைய வேண்டுதலுக்கு நீர் செவி சாய்த்ததற்காக நன்றி. அப்ப ஜீசஸ் பிரேயர் பண்ணாரா பண்ணலையா? பண்ணார் பிரதர். ஓகே, ஜீசஸ் பிரேயர் பண்ணார். பைபிள்ல நீங்க எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு இடத்துல தான் ஜீசஸ் பிரேயர் பண்றார். மற்ற எந்த இடத்துலயும் அற்புதங்கள் அடையாளங்கள் பண்ணும்பொழுது ஜெபம் பண்ணதா இருக்காது. பிரதர் 7 அப்பங்களை பிரிக்கலையும் ஜெபம் பண்ணதா இருக்குது. தேங்க்ஸ் தானே சிஸ்டர் பண்றாரு. இல்ல வேண்டுதல் வேண்டினார். அது இங்கிலீஷ்ல பார்க்கணும். ப்ரே பண்ணாரான்னு பார்க்கணும். ஓகே, அதை வேணா அப்புறம் செக் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு அதுல ப்ரேயர் பண்ண மாதிரி ஞாபகம் இல்லை. வில் செக். மேபி நெக்ஸ்ட் வீக் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ரேயர்ன்ற வார்த்தை இருக்கான இங்கிலீஷ்ல நம்ம செக் பண்ணிட்டு வில் சீ நெக்ஸ்ட் வீக். இங்க இந்த இடத்துல வந்து ஜீசஸ் ப்ரேயர் பண்ண மாதிரி எங்கேயும் இல்லை. ஆனா கடைசியில் ஜீசஸ் என்ன சொல்றாரு? என் ஜெபத்தை நீர் கேட்கிறீர் தந்தையே, என்னுடைய ஜெபத்தை எப்போதும் கேட்பதற்காக நன்றி. அப்போ மார்த்தா மரியாவளை பார்த்து வரும்போது நடுவில் தான் ஜெபம் பண்ணியிருக்கணும். கரெக்ட்? நம்ம ரைட் வரோம். ஓகே, இந்த உள்ளம் குமுறின்றதுக்கு ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா குரோனிங் தான் வருது. 2 இடத்துலையும் உள்ளம் குமுறின்னு சொல்லி வருது. குரோனிங். இந்த குரோனிங்ன்றது என்னன்னு சொல்லிட்டு நீங்க ரோமர் 8வது அதிகாரம் 26வது, தமிழ்ல பெருமூச்சுன்னு போட்டிருக்குது. ஆங்கிலத்தில் அதுக்கும் குரோனிங் தான் இருக்குது. ரோமர் 8:26. ரோமர் 8வது அதிகாரம் 26வது இறை வார்த்தை. தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையை நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமுகச்சிகளின் வாயிலாக நமக்காக பரிந்து பேசுவார். ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா Holy Spirit will speak through our groaning. அந்த groaning வழியா, groaningன்றது உள்ளத்துல இருந்து பெருமூச்சு மாத்திரம் ஒரு சவுண்டும் வரும் இல்லையா? நம்மளுக்கு என்ன குமுறல்னா அதுதான் கரெக்டான ஒரு வார்த்தை நினைக்கிறேன். உள்ளத்துல ஒரு குமுறலோட ஒரு சவுண்டோட செபிக்கிறது. இது பரிசுத்தாவி கொடுக்கிற ஒரு தூண்டுதல்னால செபிக்கிற ஒரு செபம். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஹோலி ஸ்பிரிட், பட் த ஸ்பிரிட் இட் செல்ஃப் மேக் இன்டர்செஷன் ஃபார் அஸ் வித் groanings which cannot be uttered. வார்த்தையால் சொல்ல முடியாத ஒரு அந்த உள்ள குமுறலோடு ஆவியானவர் நமக்காக செபிப்பார். ஜீசஸ் அதுதான் செய்கிறார். This is a special prayer called groaning. குரோனிங்னும் போது பரிசுத்தாவியுடைய உள்ளத்திலிருந்து ஆவியானவர் நமக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபம். இப்போ ஜீசஸ் அது செய்ய வேண்டியது முக்கியமான காரணம் என்ன? ஜீசஸ் எமோஷனல் ஆனதுனால தான் இந்த இடத்துல இதை செய்கிறார். கரெக்டா? எமோஷனல் ஆகும்போது உங்க ஃபெய்த் கொஞ்சம் ஷேக் ஆகும். ஹலோ, ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்றாரு, எத்தனையோ பேஷண்ட் ஆப்ரேஷன் பண்றாரு. ஆனா அதே அவன் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை ஆப்ரேஷன் பண்ணா டாக்டர் பண்ணுவாங்களா? ஒரு ஃபேமஸ் சர்ஜன் அவருடைய ஒய்ஃப் ஆப்ரேஷன் பண்ணா சும்மா கேஷுவலா பண்ற மாதிரி பண்ண முடியுமா? இந்திராணி சிஸ்டர், மைக் பண்ண மியூட்ல முடியாது இருக்கு. பண்ண முடியாது
ஒரு சில டாக்டர்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. சொந்த உறவினர்களுக்கு, ரொம்ப நெருங்கிய உறவினர்களுக்கு பண்றதுக்கு நிறைய, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் நார்மலா they don't prefer. ஒன்று அவங்களும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. கூட இருக்கிற டாக்டர்ஸும் நாங்கள் பார்த்துக்கிறோம், கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, பிகாஸ் they will get எமோஷனல் இல்லையா? எமோஷனல் ஆகும்போது உங்கள் ஃபெய்த் வில் ஷேக். ஜீசஸ் அந்த எமோஷன் ஆனதுனால என்ன பண்றாரு? He is using Holy Spirit to pray for him. Praise the Lord. Hallelujah. அப்போ நீங்கள் ஒரு ஹீலிங் சர்வீஸோ ஏதோ பண்ணணும்னா எமோஷனல் ஆகாமல் பண்ணுறது நல்லது. ஹியூமன் எமோஷன் போகும்போது இட் வில் பி டஃப் டு ப்ரே. ஃபாதர் பியோடைய வாழ்க்கையில் ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி நடக்குது. ஒரு முறை ஒரு கன்ஃபெஷன் ரூமில் ஒரு சகோதரி ஒரு சூட்கேஸோட உள்ள வரான். வந்து என்ன பண்ணுறாங்க, சூட்கேஸை ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு இறந்து போன குழந்தை பணம், ஒரு 6 மாசமோ 1 வயசுல ஒரு குழந்தை சூட்கேஸில் திறந்து விடும். ஃபாதர் பியோ திட்டுறாரு அந்த அம்மா, அறிவு இல்லையா, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அவருடைய வாழ்க்கை சரியத்தில் எழுதினவர் சொல்கிறாரு, ஏன் அவர் கோவப்பட்டார்னா, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டா ஃபாதர் அழுதுருவாங்க. மக்களுடைய கஷ்டத்தை பார்த்தா அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வந்துடும். அந்த இடத்துல அழக்கூடாதுன்றதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, கோவப்படுறாரு அந்த அம்மா மேலே. ஏன்? அழுகை வந்தால் உங்கள் நம்பிக்கை தடுமாற்றம் வரும். When you become emotional, your faith will shake. Praise the Lord. Hallelujah. அதனால ஜீசஸ் கமாண்ட் பண்றதுக்கு போல என்ன பண்றாரு, முதல்ல ப்ரேயர் பண்றாரு. ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப் பண்ணி ப்ரேயர் பண்றாரு. He is praying with groaning. Then he is going in. அங்கே ஹோலி ஸ்பிரிட்ல ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவருக்கு ஆன்சர் வந்துருது. அதுக்கப்புறம் தான் இந்த வார்த்தையை சொல்றார். Praise the Lord. ஆச்சரியமா இருக்கா இல்லையா? இது நம்மளுக்கு ஒரு டீச்சிங், வேற ஒன்றும் கிடையாது. நீங்க எமோஷனல் ஆயிட்டீங்கன்னா உங்க ப்ரேயர் ஃபெய்த்ஃபுல்லா பவர்ஃபுல்லா போகாது. ஒன்றில் ஒரு குழந்தை சீரியஸாக இருக்குது, நீங்கள் போய் ஐசியூவில் ப்ரேயர் பண்ணணும்னா தைரியமாக அடித்து பிடிச்சி ப்ரேயர் பண்ணலாம். சொந்த குழந்தை உடம்பு செல்ல முடியும், உயிருக்கு போராட்டி இருக்குமோ ப்ரேயர் பண்ணுமா, அந்த மாதிரி ஒரு தைரியமாக பண்ண முடியுமா? இட் இஸ் நாட் ஈஸி. நான் முடியாதுன்னு சொல்ல, பட் இட் இஸ் நாட் ஈஸி. பிரைஸ் தி லார்ட். என்ன எல்லாம் யோசிக்கிறீங்க? நான் சொல்றது கரெக்டாக தப்பா? ஸோ ஃபெய்த்தில் வந்து எமோஷன் கலந்துச்சுன்னா ஃபெய்த் ஷேக். அதனால தான் நம்ம நிறைய நேரத்தில் உங்கள் மக்கள்கிட்ட சொல்கிறேன், அழாதீங்க. அழுதிங்கும் போது உங்கள் ஃபெய்த் ஷேக் ஆகி போச்சுன்னு அர்த்தம். ஸ்பெஷலாக நீங்கள் வந்து ஒருத்தர் ஹீலிங் சர்வீஸோ ஒரு டெலிவரன்ஸோ பண்ணும்போது நீங்கள் அழுதிங்கன்னா யுவர் ஃபெய்த் வில் ஷேக். பிரைஸ் தி லார்ட். ஜீசஸே ஒரு செகண்ட் என்ன பண்ணுறாரு, ப்ரேயர் பண்ணுறாரு, ஆவியில் ப்ரேயர் பண்ணுறாரு. நம்ம எந்த மூலிக்கு போகிறோம்? அதனால தான் சொல்கிறேன், நிறைய பேர் எல்லாத்துக்கும் போய் அழுறாங்க. ஆண்டரே ஆண்டரே, எதுக்கெல்லாம் அழலாம்? எஸ், தெர் ஆர் சர்டன் பிளேஸ் யூ ஹேவ் டு ஃபைட் பண்ணுங்க. முடியலன்னா அழலாம். பாவத்தில் உள்ள ஒரு சுச்சுவேஷன் வருது, ஃபைட் பண்ணுங்க, அழலாம். பாவத்தில் விழுந்துட்டீங்கன்னா அழலாம். ஆனால் எல்லா இடத்துலையும் அழுதோம்னா கடவுள் செய்ய வேண்டிய வேலையை நாம் செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் எடுத்து முடிச்சிடலாமா அந்த டாப்பிக்கை? அடுத்தபடியாக நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். லூக் 19:21. லூக்கா 19:41. இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் அதை பார்த்து அழுதார். இயேசு 3வது இடத்துல எங்க அழுகிறாரு? எருசலேமை பார்த்து அழுகிறார். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்பொழுது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. ஒரு காலம் வரும், அப்பொழுது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரண் எழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள். உன்னையும் உன் இடத்தில் உள்ள உன் மக்களையும் எப்பக்கத்திலும் வந்து நெருக்கி அழித்து உன்னை தரைமட்டமாக்குவார்கள். மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார்கள். ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை. கடவுள் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அவருக்கு பின்னால் என்ன நடக்க போகுது? அந்த கோயில் ஒரு கல் மேல் ஒரு கல் இல்லாமல் அழிய போது, மக்கள் எல்லாம் கஷ்டப்பட போறாங்கன்னு பார்த்துட்டு ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறார். இன்னொரு இடத்துல கோழி தன் குஞ்சுகளை அரவணைப்பது போல எத்தனையோ முறை நான் எருசலேமை உன்னை அழைத்துக் கொள்ள ஆசையா இருந்தேன், ஆனா நீ அதற்கு இடம் கொடுக்கலன்னு கஷ்டப்படுறார். இப்போ இது வந்து நம்ம எல்லாம் ஜெபித்தோம், ஒரு சில மக்கள் கேட்காமல் போகும்போது மனவேதனையில் அழுகிற ஒரு அழுகை. தாவீது இதே மாதிரி ஒரு இடத்துல அழுகிறார். திருத்தூதர் சாம்ஸ் 119 119 136 உமது திருச்சட்டத்தை பலர் கடைபிடிக்காததை கண்டு என் கண்களில் இருந்து நீர் அருவியாய் வழிந்தது. இந்த அழுவையெல்லாம் கண்ணீர் ஆண்டவர் வந்து தன்னுடைய தோற்பையில் சேகரித்து வைக்கிறார். அதுக்கு பலன் இல்லாமல் போகாது, ஆனால் பலன் பின்னால கிடைக்கும். ஏசு கிறிஸ்து விட்ட கண்ணீருக்கு பலன் இல்லாமல் போகுமா? எருசலேமை குறித்து அவருக்கு விட்ட கண்ணீர் பலன் இல்லாமல் போகாது, ஆனால்
எருசலேம் மக்கள் அழிவுக்குள்ள போறாங்க. பட் அந்த கண்ணீரை கடவுள் பின்னால யூஸ் பண்ணுவார். டெஃபினட்டா அதை அவருடைய ரட்சிப்புக்காக பயன்படுத்துவார். அப்ப நீங்க ஒரு சில நேரத்துல ஒரு சில மக்களுக்காக கண்ணீர்ல ஜெபித்து, விசுவாசத்தோட ஜெபித்து, போராடி, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபித்து எல்லாம் கேட்கல. சில நேரத்துல நமக்கு ஒரு மன கஷ்டம், பாரம் வரும். ஆண்டவரே இவ்வளவு ஜெபித்துங்க, மனம் மாறலையே. அந்த நேரத்துல கண்ணீர் வரலாம், தப்பு கிடையாது. அதுக்கு பலன் உண்டா? உடனே இல்லைனாலும் பின்னால கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். இது ஒரு முக்கியமான டாபிக் ஆச்சே, அழுகிறதுல. சில இடத்துல அழும்போது ஜீசஸ் பிதா கோவப்படல, சில இடத்துல அழும்போது பிதா கோவப்படுறார். நான் ஒரே ஒரு ஒரு 10 மினிட்ஸ் போக முடிச்சிடலாம். வில் ஃபினிஷ் திஸ் டாபிக், இல்லைன்னா இன்னொரு நாள் எடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, இப்போ உதாரணமாக நிறைய நேரத்தில் மக்கள் பாதுகாப்புக்காக பழைய ஏற்பாட்டில் கேட்குறாங்க. ஆண்டவர் அந்த இடத்துல எல்லாம் அவங்களுக்கு உதவி செய்கிறார் இல்லையா? எதிரிகள் படையெடுத்து வரும்போது பாதுகாப்புக்காக கேட்குறாங்க. அந்த இடத்துல பிதா உதவி செய்கிறார். குறிப்பாக இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும்போது கடைசியில செங்கடல் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. அப்போ பின்னால இருந்து யார் வருது? எகிப்திய ஆர்மிகள் வருது, போர் வீரர். அதை பார்த்துட்டு மக்கள் என்ன பண்றாங்க? ஓன்னு பயந்து கூச்சல் போடுறாங்க. பிதா மோயிஸ் என்று சொல்ற ஒரு வார்த்தை, எதற்காக என்னை பார்க்கிறேன், என்னை நோக்கி அழ வேண்டும், முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல். விடுதலை பயணம் 14வது அதிகாரம் நீங்க படிச்சு பாருங்க. பிதா என்ன சொல்றாரு? எதுக்கு என்னை பார்த்து அழுறாங்க? அதுக்கு என்ன அர்த்தம்னா, எத்தனை அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து கூட்டு வந்த மக்களை ஏன் என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க? எதுக்கு என்னை பார்த்து பயந்து அழுகிறார்கள் இல்லையா? முன்னால போ, உன்னுடைய கோலை நீட்டு அப்படின்னு சொல்லி சொல்றார். இதுக்கு கொஞ்சம் முன்னாலும் மோயிசன் பயந்தாரா? அந்த இதை பார்த்துட்டு இஸ்ரேல் ஆர்மி பார்த்து மோயிசன் பயந்தாரா? இல்ல. மோயிசனுக்கு ஏன் பயம் வரல? இந்த மக்களுக்கு ஏன் பயம் வருது? சரி, மோயிசன் பிரசன்னமா இருந்தார். கடவுள் பிரசன்னமா இருந்தார், கரெக்ட். அதோட ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் உண்டு. மோயிசனை கடவுள் தேர்ந்தெடுத்தது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் உண்டு. சரி, மோயிசன் எப்பவும் அடிமையா இருந்தது கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மோயிசன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் அடிமை வாழ்க்கை வாழலை. அவர் அரசர் மாதிரி தான் வாழ்ந்தார். ஓகே, உயிருக்கு போராளியா வாழ்ந்தார் இல்லையா? ஒரு அரசரா இருந்தா போர் படையில இருந்து சண்டை போட்டு ஒரு பெரிய போர் வீரனா தான் இருக்கிறார். போர் வீரன் உயிருக்கு பயப்படுற ஆள் கிடையாது இல்லையா? என்ன எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறீங்க? நான் தப்பா சொல்லிட்டேன்னா என்ன? மோயிசன் பிறந்தவொன்னு அவங்க அம்மா என்ன பண்றாங்க? தண்ணியில விட்டுறாங்க. அவரு அரண்மனையில் தான் வாழ்றார். அரண்மனையில் அரசி இளவரசியுடைய பையனா வாழ்றார். அப்ப எல்லா போர் பயிற்சியும் பெற்றிருப்பாரா இல்லையா? எல்லா போர் பயிற்சியும் அவர் சொல் வன்மையிலும் எல்லாத்திலையும் தலை சிறந்த இருந்தார் பைபிள் சொல்லுது. ஓகே, அவருக்கு எல்லா வகையான போர் கலைகளும் தெரியும். அவர் ஒரு வீரனாக வாழ்ந்தார். மைண்ட் எப்படி இருக்குது? உயிருக்கு பயந்த ஒரு மனிதன் கிடையாது. ஜீசஸ்க்கு அந்த மாதிரி ஆள் தான் தேவை. கடவுளுக்கு அந்த மாதிரி ஒரு ஆள் தேவை. உயிருக்கு பயப்படுற மனுஷன் ஜீசஸ்க்கு தேவையில்லை. அதனால ஜீசஸ் என்ன சொல்றாரு? தன் உயிரை காத்து கொள்ள விரும்புவன் அதை இழந்து போவான், எனக்காக தன் உயிரை இழப்பவன் அதை காத்துக்கொள்வான். இந்த மைண்ட் செட் நமக்கு இருக்கணும். ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால், உயிருக்கு பயப்படுறவனா இருந்தால் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியாது. நீங்க திருவெளிப்பாடுல நரகத்துக்கு போற மக்களுடைய லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பாத்தீங்கன்னா கோழைகள் இருக்கு. கோழைகள் முதல்ல நரகத்துக்கு போவாங்க. மோயிசனை கடவுள் தேர்ந்தெடுத்த ஒரு முக்கியமான காரணம், அவர் இஸ்ரேல் மக்களை எப்படியாவது காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணார். ஸோ அந்த மனித முயற்சியில் அவரு ஒருத்தன் அடிச்சு பொண்ணு சண்டை போட்டு ஜெயிக்கணும்னு பார்த்தார். ஆனா கடவுளை நம்பலை. அந்த தன்னம்பிக்கையை விட்டு கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறது தான் ஒரு 40 வருஷமா அவரை டெசர்ட்ல ட்ரெயின் பண்றார். கரெக்டா? தன்னம்பிக்கையை விட்டு கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறது, அவர் மேல அந்த நம்பிக்கை எல்லாத்தையும் ஷேட்டர் பண்றதுக்காக 40 வருஷம் டெசர்ட்ல ட்ரெயின் பண்றார். முடிச்சுட்டு வரும்போது மோயிசன் பாருங்க, எல்லாரும் பயப்படுறாங்க. மோயிசன் அந்த பயமே இல்லை. பிதா இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. விடுதலை பயணம் 14:15 தான் பிதா என்ன சொல்றாரு? மோசேயை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும், முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல்லுன்றாரு. ஆனா நீங்க 13வது வார்த்தையில பாத்தீங்கன்னா, லெட் மீ see, கொஞ்ச நேரம் ஆனாலும் இதை நீங்க கரெக்டா புரிஞ்சு கொள்வது ரொம்ப நல்லது. விடுதலை பயணம் 14வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து படிக்கலாம். ஒரு செகண்ட். மோசே மக்களை நோக்கி, எத்தனாவது வார்த்தையில சொல்றாரு? 13வது வசனத்திலே மோசே சொல்றாரு. மோசே மக்களை நோக்கி, அஞ்சாதீர்கள், நிலை கொலையாதீர்கள், இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள்.
இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றுமே காண போவதில்லை. ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாய் இருங்கள். இதுக்கப்புறம் தான் பிதா சொல்றாரு எதுக்காக ஆள்றாங்கன்னு சொல்லிட்டு. பிதா முதல்ல சொல்லி அதுக்கப்புறம் மோசஸ் சொல்லலை. பிதா சொல்வதற்கு முன்பாக மோசஸ் என்ன சொல்றாரு? இன்று காண்கிற எகிப்தியர்கள் இதற்கு அப்புறம் நீங்க காண மாட்டீங்கன்னு சொல்றாரு. திஸ் இஸ் ஃபெய்த் இல்லையா? இதான் ஃபெய்த். பிதா சொன்னப்புறம் ஆமா ஆமா இதுக்கப்புறம் அதுக்கு ஃபெய்த் வேணும். ஆனா பிதா சொல்லுவதற்கு முன்பாக மொத்த படையும் ஆர்மி வரும்போது மோயிசனுக்கு பயம் இல்லை. நீங்க பயப்படாதீங்க, இத்தனை அற்புதத்தை செய்த ஆண்டவர் இதோட பயங்கரமா செய்வார், இதோட உங்களுடைய கேஸ் க்ளோஸ் என்றார் தைரியமா. பிரைஸ் தி லார்ட். ஓகே. ஆனா மக்கள் மேல் கடவுள் இங்க கோவப்படல. கரெக்ட்? தண்டிச்சாரா? தண்டிக்கல. இதே மக்களை கூட்டிட்டு போயிட்டு கானாவூர் எண்ட்ல போய் நிறுத்துறாரு. கானாவூர் சாரி ப்ராமிஸ்ட் லேண்ட், கானான் தேச எல்லையில போய் நிறுத்துறாரு. இப்ப பிதா சொல்றாரு ஓகே போய் சண்டை போடுங்க, அந்த நாட்டை உங்க கையில கொடுத்துட்டேன், போய் பிடித்துக் கொள்ளுங்கன்றாரு. இப்போ ஒவ்வொன்று குஷல் போடுறான். இதை நீங்க எண்ணாகமும் 14 படிக்கலாம், அப்புறம் படிங்க, இப்போ வேண்டாம். எண்ணாகமும் 14 13 14 இருக்குது. இப்ப மக்கள் 6 லட்சம் மக்கள் ஒவ்வொன்று பயத்துல அழுறாங்க. இப்ப பிதாவுக்கு பயங்கர கோபம் வருது. நல்லா கவனிச்சுக்கோங்க. செங்கடல் முன்னால அழும்போது பிதா கோவப்படல. ஏன் அழணும்? கை நீட்டு போன்றார். ஆனா கானான் தேச எல்லையில இந்த நாட்டு மக்களை உங்ககிட்ட கொடுத்துட்டேன், நீங்க போய் சண்டை போடுங்கன்னு சொல்லும்போது அவங்க அழும்போது ஆண்டவருக்கு கோபம் வருகிறது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இங்க ரெட் சி முன்னால மோயிசன் என்ன சொல்றாரு? நீங்க அமைதியா இருங்க, ஆண்டவர் உங்களுக்காக போராடுவா. ஆனா கானான் தேச சிலையில வரும்போது ஆண்டவர் உங்களுக்காக போராடுன்னு சொன்னாரா? நீங்க போய் கைப்பற்றி கொள்ளுங்கன்னு சொல்றாரு. டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? நிறைய பேர் இந்த வார்த்தையை தப்பா யூஸ் பண்றாங்க. ஆண்டவர் உங்களுக்காக போராட, சும்மா இருங்க. நிறைய பேர் இப்படித்தான், ஆண்டரே உங்ககிட்ட எல்லாம் பூர்த்துட்டு ஆண்டவரே நீங்க எனக்காக சண்டை போடுங்க ஆண்டவரேன்னு இவங்க பேசாம தூங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். இது கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. எங்க போராடணும், எங்க நம்ம போராடணும், எங்க கடவுள் நமக்காக போராடுவார்னு நமக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். சரி, இது இந்த பழைய ஏற்பாட்டில் நடந்தது எல்லாமே புதிய ஏற்பாட்டில் நடக்க போறதுக்கு ஒரு முன் அடையாளம், அப்படிதான் பைபிள் சொல்லுது. அப்ப எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மக்களை கொண்டு வர்றது, நாம் பாவ வாழ்க்கையில் இருளில் இருந்த மக்களை கடவுளை ஏற்றுக்கொள்ளும் போது நம்மை ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளாக ஞானஸ்தானத்தின் வழியாக ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்ததுதான் இந்த எகிப்திலிருந்து வெளியேற்றத்தை குறிக்கிறது. இன்னொரு வகையில சொல்ல போனோம்னா, ரட்சிப்புக்கு தேவையான எல்லாத்தையும் மக்கள், அந்த இருளில் இருந்த மக்களை ரட்சித்து ஆண்டவர் வெளியில கொண்டு வர்றார். நாம் பாவத்தில் இருந்ததை கடவுள் நம்ம ரட்சித்து ஞானஸ்தானத்தின் வழியாக ஒளியின் ஆட்சிக்கு, இருளில் இருந்த மக்களை ஒளியின், தன்னுடைய மகனுடைய ஒளியின் ஆட்சிக்கு கொண்டு வரது தான் இதை குறிக்குது. இதுல ஆண்டவர் தான் சண்டை போடுறார் சாத்தானோட, இல்லையா? ரட்சிப்புக்கு தேவையானதுக்கு நம்ம ஏதாவது சண்டை போட்டோமோ? ரட்சிப்பை இந்த மனுக்குலத்துக்கு கொண்டு வந்ததுக்கு நாம் ஏதாவது சண்டை போட வேண்டியது இருக்குதா? ஒன்றும் தேவையில்லை. ஜீசஸ் முழுக்க முழுக்க சண்டை போட்டு அவருடைய ரத்தத்தை சேர்ந்து நமக்கு ரட்சிப்பை பெற்றுக் கொடுத்தார். அப்ப இந்த எகிப்துல இருந்து மக்கள் அடிமைத்திலிருந்து வெளியில கொண்டு வந்தது ரட்சிப்பை குறிக்குது. இதுல நம்ம சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா தைரியமா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கடைசி நிமிஷத்துல ஒரு இந்துவா இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும்னு வராங்க, ஒரு மனைவி ஏற்றுக்கொள்ள விரும்புறாங்க, வீட்டுல சண்டை வருது, ஐயோ பிரச்சனையா இருக்குன்னு பயந்துட்டு விட்டுறக்கூடாது. ஆண்டவர் நம்பி அந்த பாதைக்குள்ள வரணும். ஆனா ரட்சிப்புக்கு தேவையான எல்லா சண்டையும் சாத்தாங்கிட்ட போடுறது ஜீசஸ் தான். நம்ம ஒன்றும் போட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? நீ ஒன்றும் கஷ்டப்படணும், ஐ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். தனி மனிதனா இருந்து சண்டை போட்டு ஜெயிச்சாரா, ஜெயிக்கலையா? அங்க அவருடைய வேலை. அதே நேரத்துல கானான் தேச எல்லையில் வரும்போது என்ன சொல்றாரு? இது நான் உங்களுக்கு வாக்களித்த பூமி, உனக்கு எல்லா வாக்குறுதியும் கையில கொடுத்துருக்கேன், நீ தான் சண்டை போட்டு ஒவ்வொரு வாக்குறுதியும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்குறுதியும் சுதந்திரித்துக் கொள்வது நம்முடைய கடமை. அதை எல்லாத்தையும் நம்ம கையில கொடுத்துட்டாரு. ஐ ப்ராமிஸ் யூ, இட் இஸ் யுவர்ஸ். டேவில் என்ன பண்ணுவான்? அதை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள விடாம தடை பண்ணுவான். இந்த ஃபைட் நம்ம தான் போட்டு ஆகணும். we have to fight that battle. இங்க ஆண்டவரே நடந்தீங்கன்னா ஆண்டவருக்கு பிடிக்காது. praise the Lord. ஹalleluya. அங்க மக்கள் அழுதீர்கள் என்றால், நிறைய பேர் இந்த ப்ராமிஸை பெற்றுக்கொள்ள முடியாம அழுகிற மக்கள் என்ன பண்ணார் ஆண்டவர்? 40 வருஷம் பாலைவனத்துல சுத்த வச்சு எல்லாத்தையும் சாவடிச்சார். ஒருத்தனும் உள்ள போக மாட்டேங்கிறான். கரெக்ட்? இங்க இருக்கிறதுல 2 பேர் தான் உள்ள போறீங்க. மற்ற எல்லாம் 20 வயசுக்கு கீழே இருக்கிற எல்லாம், 20 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாம் பாலை நிலத்தில் பிணமாக விழுவீர்கள்.
இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் கடவுளுடைய வாக்குத்தத்தத்தை இந்த உலகத்தில் சுதந்திரித்துக் கொள்ளாமல். இதுல 2 வாக்குத்தத்தம் இருக்கு. ஒண்ணு பரலோகம், பரலோக வாக்குத்தத்தை சுதந்திரித்துக்கிறதுக்கும் இங்க போராடணும். நம்ம கடவுள் கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள நீங்கள் போராட வேண்டும். ரட்சிப்புக்கு போராட வேண்டிய அவசியம் இல்லை, அவர் போராடுவார். அங்கதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சும்மா இருங்கள், ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எங்க? ரட்சிப்புக்கு தேவையானதுக்கெல்லாம். இங்க நம்ம அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்ம தான் போராடணும். அந்த நாட்டை நமது கையில கொடுத்துட்டார். அதுக்குரிய எல்லா வல்லமையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். சாத்தானை வெல்வதற்கான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் பயன்படுத்தி அதை போராடி ஜெயிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இதுக்கப்புறம் ஒரு காரியம் இருக்குது. சரி, போராடி அங்க இருக்கிற மக்களை விரட்டி அழித்த பிறகு நல்லா கவனிச்சுக்கோங்க, இஸ்ரேல் மக்கள் என்ன பண்றாரு? அங்க உள்ள எல்லாத்தையும் காலி பண்ண கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ண சொல்றாரு. ஒவ்வொரு இடமா பிடிச்சு எல்லாத்தையும் காலி பண்ண அப்புறம் இப்போ ஒரு அமைதி. இது எதை குறிக்குதுன்னா, நாம் ஒவ்வொரு வாக்குத்தத்தமாக சுதந்திரத்து கொண்டு வரும் பொழுது ஒவ்வொரு ஏரியா ஆஃப் அவர் லைஃப் வில் கெட் பீஸ். எப்போ உங்களுடைய எதிரி சாத்தான முற்றிலுமாக நீங்க மேற்கொண்டு ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர்ல வரீங்களோ, அந்த லெவலுக்கு நீங்க வரும்போது ஜீசஸ் தண்ணியில படுத்து நிம்மதியா தூங்குற மாதிரி தூங்கலாம் பிரச்சனை வரும்போது. அதுதான் ட்ரஸ்ட் லெவல். அதுதான் பிலிப்பியர் 4:6 சொல்லப்பட்டிருக்கு. அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி உங்களை நிரப்பும். எப்போ உங்களுக்கு எதிரான இந்த போராட்டத்தை ஒவ்வொரு வாக்குத்தத்தை நாம் போராடி சுதந்திரித்து கொண்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ண அப்புறம் நவ் யூ கேன் ஸ்லீப். சென்ட் பால் அந்த லெவலுக்கு வந்தார். அடிச்சு நொறுக்கி செத்து போயிட்டான்னு தூக்கி தூர போட்டாங்க, கவலையே படல. எந்திரிச்சு அடுத்த நாள் காலையில வந்து அதே இடத்துல ப்ரீச் பண்றார் இல்லையா? ஜீசஸ் போட்ல தூங்குறார். அவருக்கு ஏதாவது கவலை இருந்ததுதான்? நத்திங் கேன் டச் மீன்னு அவருக்கு தெரியும். இந்த ஒரு லெவலுக்கு வரணும்னா நீங்க முதல்ல ஒவ்வொரு வாக்கு தத்துவத்தையும் நீங்கள் போராடி சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் அந்த ட்ரஸ்ட்டுக்கு போக முடியும். அங்க போயிட்டு நம்ம ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. when you come to a trust factor, என்ன நடந்தாலும் nothing will happen to me ஒரு அந்த ஒரு மனநிலை நீங்க வரும்போது ஜீசஸ் உங்க பக்கத்துலேயே நிற்பார். சாத்தான் வந்தா ஏய் அப்படின்னா நோ, நத்திங் வில் டச் யூ. தட் இஸ் த அல்டிமேட் எய்ம் ஆஃப் த ஃபெய்த் டீச்சிங். ஃபர்ஸ்ட் ஹோப், அப்புறம் நம்பிக்கை, அதுக்கப்புறம் ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்ட்ல தான் புனிதர்கள் இருந்தாங்க. அதனால தான் என்ன சட்டியில் போட்டு விரட்டும் பொரிக்கும் போதும் ஓகே அடுத்த பக்கம் திருப்பி போடுப்பா வெந்து போச்சுன்னு சொல்ல முடிஞ்சது அவங்களால. ஏன்? அந்த அறிவெல்லாம் கடந்த இறை அமைதியில் அவர்கள் நிரம்பி இருந்தார். பிரைஸ் தி லார்ட். அப்போ கடவுள் எங்கெல்லாம் நமக்கு யுத்தம் பண்ணுவார்? ரட்சிப்புக்கு அவர் யுத்தம் பண்ணுவார். சண்டை நம்ம தான் போடணும், ஆனால் நமக்கு பேக்கப் பண்ணுவார். எல்லா பவர் கொடுப்பார், ஆர்மி கொடுப்பார். யுக்ரைன்ல எல்லாம் ஆர்மி ஆர்ம்ஸ் சப்ளை பண்ணி நீ சண்டை போடுன்னு சொல்ற மாதிரி he will give everything, but you have to shoot. எல்லாம் முடிஞ்ச அப்புறம் he will be there. உங்களை முழுக்க கம்ப்ளீட்டா அவனுடைய இறை அமைதினால் நிரப்பும் பொழுது சாத்தானால உங்களை ஒன்றும் கிட்ட கூட வர முடியாது. அந்த இடத்துல கடவுள் உங்களுக்காக யுத்தம் செய்வார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது நான் சொன்ன டிஃபரன்ஸ்? எங்கு கடவுள் நமக்காக யுத்தம் பண்ணுவார், எங்கு நம்ம அவர் மேல நம்பிக்கை வச்சு யுத்தம் பண்ணணும், எங்கு நம்ம ஓகே நான் எல்லாம் கடவுள்கிட்ட கொடுத்துட்டேன் he will take care உட்காரணும். நிறைய பேர் இந்த ஃபர்ஸ்ட் லெவலில் இருந்துட்டு என்ன பண்றோம்? எல்லாத்தையும் நான் கடவுளை ஒப்பு கொடுத்துட்டேன் பிரதர். ஒப்பு கொடுத்துட்டு எண்ணெயில் பொரிக்கும் போது நிம்மதியாக இருந்தோம்னா நம்மளால இருக்க முடியுதான்? ஒரு சின்ன ப்ராப்ளத்துக்கு பொறுமையாக இருக்க முடியல, கவலைப்படாமல் இருக்க முடியல. அப்போ நம்ம ஸ்டேஜ் நமக்கு தெரியணும், எங்கே நிற்கிறோம், என்ன பண்ணணும்னு தெரியணும். வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு வாக்குறுதியும் போராடி ஜெயிப்பது அவசியம். அதுல ஒரு ஸ்டேஜ் வரும்போது எஸ், தென் யூ கேன் ஹாவ் தட் பீஸ். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் லாங்காக போயிடுச்சு இன்னைக்கு, பட் ஆனால் இன்னைக்கு இந்த டாபிக் முடிச்சிட்டோம். லெட்ஸ் ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகே, ஒரு சின்ன ஜெபத்தோடு முடிச்சிடலாமா? பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, இதோ நீர் கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக பெற்றுக் கொடுத்த மீட்பு, ஆண்டவரே இந்த மீட்புக்கான அனைத்தையும் நீர் செய்து முடித்தீரப்பா. எங்களுக்கு அதில் ஒரு துளி பங்கு கூட கிடையாது ஆண்டவரே. நீர் எங்களுக்காக யுத்தம் செய்தீர். கொலோசியர் 2:14-15 வசனத்தின் பிரகாரம் இந்த இருளின் அதிகாரத்தில் இருந்த எல்லா சாத்தானையும் அப்பா ஊர்வலமாக இழுத்து சென்றீர் என்று வேதத்திலே படிக்கிறோம். அதில் எங்களுக்கு ஒரு பங்கும் இல்லை ஆண்டவரே. நீரே ரட்சிப்பின் தொடக்கமும் முடிவுமாயிருந்து இருக்கிறீர் அப்பா. நீர் எங்களுக்கு ஆயிரக்கணக்கான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறீர். அந்த வாக்குறுதிகளை வெற்றி போரிட்டு ஜெயிக்கக்கூடிய அனைத்து அதிகாரங்களையும் வல்லமையும் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர்.
அதை நாங்கள் போராடி வெற்றி கொள்ளக்கூடிய அந்த மன தைரியத்தையும் நம்பிக்கை எங்களுக்கு கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். இதோ அறிவெல்லாம் கடந்த அந்த இறை அமைதிக்குள்ளாக இந்த உலகத்திலே நாங்கள் என்டர் பண்ணக்கூடிய ஒரு கிருபை எங்களுக்கு நீர் கொடுக்குமாறு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Praise the Lord.